இன்னைக்கு இந்த பாட்காஸ்ட்ல UFC 322 ப்ரீ ப்ரெடிக்ஷனை பார்க்க போறோம். அதுவும் யார் கூடனா, ஒரு நேரத்துல நம்மளுக்கு MMA என்னன்னு தெரியாத காலத்துல கண்டென்ட் போட்டு இருந்த ஒரு நபர். இன்னைக்கு அவரை நம்ம பார்க்க போறோம். ஏன்னா திடீர்னு அதுக்கப்புறம் நம்மளுக்கு MMA என்னன்னு தெரிஞ்ச நாட்கள்ல அவர் கண்டென்ட் போடல. ஆனா இன்னைக்கு அவரை நாங்க கடத்தி கொண்டு வந்திருக்கோம் இங்க. மிஸ்டர் தில்லை ராஜா. வணக்கம் தில்லை ராஜா, எப்படி இருக்கீங்க? ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய். பார்த்து கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆயிட்டவங்கள. ஆமா, எப்படி போயிட்டு இருக்கு ஒர்க் உங்களுக்கு? சூப்பர், எல்லாமே பெர்ஃபெக்ட்டா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. சோ நீங்க திடீர்னு கண்டென்ட் போட்டுட்டு இருந்தீங்க, அதுக்கப்புறம் சில நாட்களாவே கண்டென்ட் போடல. அதுக்கு என்ன காரணம்னு நம்ம மக்களுக்கு நீங்க சொல்லுவீங்களா? 6-7 வருஷமா எங்க போயிருந்தீங்க அப்படின்னு? சம் இஷ்யூஸ், இன்ஜுரிஸ் தான் ப்ரோ. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இன்ஜுரிஸ் தான். ப்ளஸ் நான் ஸ்டார்ட் பண்ண டைமில் பார்த்தீங்கன்னா நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னால் நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. ஆக்சுவலாக நான் ஸ்டார்ட் பண்ண 2015. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய கூட இல்லை, ஒரு 30 வியூஸ் 40 வியூஸ் வருது, பெரிய விஷயம். அப்புறம் லேட்டர் 2018-19 சும்மா ஸ்டார்ட் பண்ணேன். சும்மா ரீல்ஸ் போஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அப்போயுமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய கிரியேட்டர்ஸ் கிடையாது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் கிரியேட்டர்ஸே கிடையாது. UFC MMA பண்ணுற மாதிரி கிரியேட்டர்ஸ் கிடையாது. ஸோ அப்போ எனக்கு இன்ஜுரிஸ் நிறையா இருந்துச்சு. ஆக்சுவலாக நானும் ஒரு MMA ஃபைட்டர் தான், உங்களுக்கு தெரியும். ட்ரைனிங்கில் நிறைய இன்ஜுரிஸ் வச்சு, சர்ஜரிஸ் 2-3 சர்ஜரிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஒரு 6 மந்த் முன்னாடி கூட இன்னொரு சர்ஜரி உங்களுக்கு தெரியும். ஸோ என்னாலே அது இன்ஜுரிஸ் அண்ட் சர்ஜரிஸ் வராது. ஸோ அதனால் ஒரு லாங் கேப் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு 6-7 இயர்ஸில் கேப் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் திரும்ப வந்தது எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலாக எனக்கு இப்போ தெரியாது, இப்போ உள்ள கிரியேட்டர்ஸ் யாருக்குமே தெரியாது எக்ஸப்ட் உங்களை தவிர. என்னோட ஆடியன்ஸ்க்கு தெரியும். இப்போ ஓஜி ஆடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வீடியோ போஸ்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு கண்டிப்பாக கழுவி ஊற்ற போகிறாங்க. என்ன எங்கே போன கேட்பாங்க. உங்களை வாழ்க்கை புரட்டி போட்டுட்டு பர்சனலாகவும் நிறைய செட்பேக்ஸ் நிறையா இருந்துச்சு. ப்ளஸ் ஃபிசிக்கலி இன்ஜுரி எப்படி இருக்கு? இப்போ நானுமே கிட்டத்தட்ட 9-10 மாசமா இன்ஜுரியை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா இப்போ கொஞ்சம் ரிகவரி ஆகி வந்துட்டு இருக்கேன். அதனாலதான் இந்த வருஷம் ஒரு ஃபைட் கூட பண்ணல. கிட்டத்தட்ட எல்லா வருஷத்துலயும் ஒரு ஃபைட்டாச்சும் பண்ணிடுவேன். ஆனா இந்த வருஷம் ஒரு ஃபைட் கூட பண்ணல. இப்போ நானும் ரிகவரி ஆகி அப்கமிங் ஃபைட்ஸ் எல்லாம் ஜனவரியில ஃபைட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இனிமே நானும் ஒரு கம்பேக் கொடுக்கணும். ஸோ நம்ம இன்னைக்கு UFC 322ல உங்களுடைய ப்ரெடிக்ஷன் என்னது? மெயின் கார்டில் இருக்கிற எல்லா ஃபைட்டர்ஸோடைய டெக்னிக்கல்ஸ், அவங்களுடைய கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்களும் சொல்லுங்க, நானும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஃபைட் லைட் வெயிட் டிவிஷன்ல தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெயின் கார்டில் நடக்க போற போட்டி பாத்தீங்கன்னா லைட் வெயிட் டிவிஷன்ல இருந்து நடக்குது. பெட்வாஸ் அண்ட் டெனிஸ் வர்சஸ் பெனில் தரிஷ் போட்டி இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட்டை டானா கொடுத்ததுக்கு நம்ம டானாக்கள் எல்லாரும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா இந்த இயரோட எண்டில் இவ்வளோ ஒரு மேசிவான கார்டை கொடுத்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு பெரிய சொல்கிறது அது இந்த வீக்கெண்டில் இருக்கா, இப்போவே எக்ஸைட்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக இப்போ இந்த மேட்சை பர்டிகுலராக பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, யாரும் ஃபேவர் பண்ண முடியாது. அப்படி யாராச்சும் ஃபேவர் பண்ணாங்கன்னா அவங்க கண்டிப்பாக கேஷுவலாக தான் இருப்பாங்க. இப்போ உங்களோட ப்ரிடிக்ஷன் என்ன? இப்போ ஆக்சுவலாக டானிஷா இல்லை டாரிஷ்? எனக்குமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் டவுட் இருக்குது. எனக்கு பெனில் தரிஷ் தான் வின் பண்ணுவார் அப்படின்னு தோணுது. ஏன்னா அவர் கிட்டத்தட்ட நிறைய பெரிய பெரிய ஆப்போனன்ட்ஸ் கிட்ட தான் இது வரைக்கும் ஃபைட்டை தோத்துருக்காரு. அதனால சார்ல்ஸ் ஒலிவேரா, மெட்டாஷ் கேம்ப்ரோட் இந்த மாதிரி ஃபைட்டர் கிட்ட கடைசி 2 போட்டி தோத்துருக்காரு. அர்மான் சோரோக்கியான் இந்த மாதிரி சொல்லலாம். ஆனா அவருடைய ஸ்டைலே பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைல். ஷெல்கான் எடுப்பாரு, கிரவுண்ட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைட்டர், அது கண்டிப்பா டவுட்டே இல்லாம சொல்லலாம். ஆனா ஸ்ட்ரைக்கிங்ல
மெட்டாஸ் கேம்ப்ரோட்ட தோற்கடிச்சாரு. அது என்னால நம்பவே முடியல. ஏன்னா திடீர்னு பார்த்தோம்னா ரெனாட்டோ மொய்கானோ பெனில் டாரிஷோ தோற்கடிச்சாரு கிரவுண்ட்ல. அதே ரெனாட்டோ மொய்கானோ வந்து பெனோ சாண்டனிஸ தோற்கடிச்சாரு. அதே ரெனாட்டோ மொய்கானோவை பெனில் டாரிஷ் தோற்கடிச்சாரு. அதனால இந்த போட்டி எனக்கு நான் தெரிஞ்ச அளவுக்கு கரெக்டா ஆங்கிள் மூவ் பண்ணி ஒரு கிளீனான கவுண்டர் பஞ்சஸ் லேண்ட் பண்ணாருன்னா பெனில் டாரிஷ் வின் பண்ணுவாரு. ஆனா ஒரு பிரச்சனை என்னன்னா ஹெட் கிக் அடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அவர் கார்டு வைப்பாரு. ஏன்னா சார்ல்ஸ் ஒலிவேரா இதே மாதிரி தான் ஒரு ஹெட் கிக் அடிச்சாரு, அந்த கார்டு வச்சாரு. MMA கிளவுஸ் வந்து சின்ன கிளவுஸ், 4 ounce கிளவுஸ் தான். அதுல நம்ம ஹெட் கிக்கை வாங்கணும்னா அந்த இம்பாக்டும் சேர்த்து நம்மளுக்கு படும். அதனால அதுல ஒரு வாட்டி ஓவல் ஆகி அதுல அதுக்கப்புறம் சார்ல்ஸ் ஒலிவேரா வின் பண்ணாரு. அதனால பெனில் டாரிஷ் வந்து எனக்கு தெரிஞ்சு பெனில் டாரிஷ் தான். நீங்க என்ன நினைக்கீங்க? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஐகானிக்கான ஒரு மீம் மொமெண்ட் இருக்கும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் வந்து டாரியூஸ் வந்து ராக் ஆவாரு, தென் வந்து அதுக்கப்புறம் ஆப்போனண்ட்டை நாக் அவுட் பண்ணுவார். அந்த ஆக்சுவலாக இந்த ஆப்போனண்ட்டோட பேர் ஞாபகம் இல்லை எனக்கு. அது என்ன ரீசன்னா மோஸ்ட்லி பேக்வர்ட் மூவ் பண்ணும்போது டாரியூஷால பெருசாக எதுவுமே பண்ண முடியல. நல்லா நோட் பண்ணி பாருங்க. சார்ல்ஸ்ட நாக் அவுட் ஆனதும் பேக்வர்டில் மூவ் பண்ணுறது தான். அதே மாதிரி அந்த ஆப்போனண்ட்க்கு பேக்வர்ட் மூவ் பண்ணுறாங்க. எகெயின் மறுபடியும் வந்து ஃபார்வர்ட் மூவ் பண்ணும்போது தான் கவுண்டர்ஸ் பண்ண முடியுது டாரியூஷால. பேக் ஃபுட்டில் வந்து பெருசாக இது பண்ண முடியல. இப்போ செயின்ட் டானிஸ் வந்து வின் பண்ணோம்னா பேக் ஃபுட் பண்ணார்னா கண்டிப்பாக நாக் அவுட் ஆகிடுவார். டானிஸ் வந்து பேக் ஃபுட்டில் மூவ் பண்ணக்கூடாது. செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, இப்போ டாரியூஸ் கிட்ட வந்து இப்போ லேசி டேக் டவுன்ஸ் பண்ணாரு. இப்போ வந்து டானிஸ் வந்து லேசி டேக் டவுன்ஸ், அதாவது சிங்கிள் அட்டெம்ப்ட் பண்ணுவோம்ல, அட்டெம்ப்ட் பண்ணிட்டு ஃபெயில் ஆச்சுன்னா மறுபடியும் ஸ்டாண்ட் அப் போகிறோட அந்த மாதிரி பண்ணால் டாரியூஸ்ட்ட ஒர்க் ஆகாது. அது வந்து எப்படின்னா ஒரு மோஸ்ட்லி ஒரு டேக் டவுன் ஷூட் பண்ணுறோம், எகெயின் வந்து சீக்வன்ஸை மாற்றுறோம், இப்போ வந்து பேக் கண்ட்ரோல் எடுக்கிறோம், அந்த மாதிரி வந்து ஒரு கிளின்ச்சை மிக்ஸ் பண்ணி நிறைய சீக்வன்ஸோட டேக் டவுன் பண்ணோன்னா கண்டிப்பாக டாரியூஸ் தான். ஏன்னா டாரியூஸ் மோஸ்ட்லி சிங்கிள் டேக் டவுன்ஸை வந்து டிஃபெண்ட் பண்ணுற ஆள். பட் ஆனால் வந்து ஒரு சீக்வன்ஸாக இருந்துச்சுன்னா அவரால் அது பண்ண முடியாது. டாரியூஸ் வந்து இயர்லி ஃபினிஷ் எடுக்க பார்க்கணும். இயர்லி ஃபினிஷ் எடுக்க முடியலன்னா கண்டிப்பாக டாரியூஸ். இப்ப நம்ம ரெண்டாவது போட்டிக்கு போகலாம். வெல்டர் வெயிட் டிவிஷன்ல இருந்து நடக்குது. கார்லோஸ் பேட்டஸ் வர்சஸ் லியோன் எட்வர்ட்ஸ்க்கு போட்டி இருக்க போது இந்த ரெண்டு பேர்த்த பத்தி ஒரு சின்ன ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க. மோஸ்ட்லி இதுவுமே ஒரு ப்ரெடிக்ட் பண்ண முடியாத மேட்ச் தான். ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலிட் லெவல் ஸ்ட்ரைக்கர். என்ன நடக்க போதோ தெரியல. ஆமா, மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா லெவல் சேஞ்சஸ் தான் இந்த கேமோட ஃபுல் கேம் பிளானே மாற்ற போகுது. ஏன்னா ரெண்டு பேரோட பெரிய விஷயம் என்னன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்டன்ஸ் கண்ட்ரோல் தான். இப்போ மோஸ்ட்லி லியான் எட்வர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா he can shoot, take down and he can strike. ஓகே, பட் ஆனால் அதே வந்து பிராக்டிஸ் எல்லாம் அதை பண்ண முடியுமா உங்களோட ஒப்பீனியன்? இல்ல, எனக்கு தெரிஞ்சு பேட்டஸ் வந்து பண்ண மாட்டாரு. ஏன்னா அவர் வந்து ஸ்ட்ரைக் மட்டும் தான் பண்ணுவாரு. ஆனா கிரவுண்டுக்கு லியோன் எட்வர்ட்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணாருன்னா ஒரு ஹெவியான நீ வந்து கண்டிப்பா வரும் இந்த சைட்ல இருந்து. நான் கார்லோஸ் பேட்டஸ் வந்து மொய்தாய் ட்ரைனிங் பண்றது. ஆக்சுவலி இந்த போட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலிட் லெவல் கிக் பாக்ஸர் வர்சஸ் ஒரு மொய்தாய் ஃபைட்டருக்கு தான் இருக்கும் போது நினைக்கிறேன். ஆமா, அதே மாதிரி வந்து பிராக்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்போனண்ட்டை வந்து டாமினேட் பண்ணி ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்ட்ரைக் பண்ற ஒரு ஆளு. ஒரு 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 கம்ப்ளீட்டான ஒரு ரிதமை பில்ட் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் சார்ஜ் பண்ணுவார். லியான் எட்வர்ட்ஸ் என்ன பண்ணணும்னா நிறைய கிளின்ச் பண்ணணும், லெவல் சேஞ்ச் பண்ணணும், ஃபர்ஸ்ட் கிளின்ச் நிறைய பண்ணணும், ரிதமை பிரேக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸ்ட்ரைக்கிங் லெவல்ஸ் இருக்குல்ல, இப்போ வந்து ஸ்கொயரை பண்ணுறது, அவுட் ஆஃப் ஸ்ட்ரைக்கிங் ரேஞ்சில் நிற்கிறது, அதெல்லாம் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணணும். இது ரேஞ்சை மெயின்டைன் பண்ணணும். காட்டஸோட நாக் அவுட் ஜோன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் நியூட்ரலைஸ் பண்ணணும். நாக் அவுட் ஜோனுக்குள்ளே மோஸ்ட்லி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் லெவல் சேஞ்ச் பண்ணி ஷூட் பண்ணுறது, கிளின்ச் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி பண்ணால்
ஆனால் எட்வர்ட்ஸ் வந்து டிசிஷனில் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. எட்வர்ட்ஸால் ப்ராக்டிஸை ஃபினிஷ் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம கார்லோஸ் பேட்டஸ் கிட்ட 22 வெற்றி இருக்குது. இந்த 22 வெற்றியில வந்து 17 போட்டி வந்து நாக் அவுட்டே பண்ணியிருக்காரு. மற்றும் யூஎஃப்சில இது வரைக்கும் இயன் மச்சோட கேரி மட்டும் தான் அதை தோற்கடிச்சாரு. அது எதுக்குன்னு நம்மளுக்கு தெரியும், அதை இப்ப நம்ம சொல்ல வேண்டாம். ஆமாம், பீப்புள் வந்து புரிஞ்சுப்பாங்க இதை. இப்போ கடைசி போட்டியில வரை நம்ம பார்த்தோம், ஜெஃப் நீல அருமையா தோற்கடிச்சாருங்க. அந்த எல்போ அதை நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு ஸ்பின்னிங் பேக் எல்போவை கனெக்ட் பண்ணாரு. அந்த டெம்பிள்லே அவர் லைட்டா தான் ஹிட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அந்த லைட்லயே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவுக்கு ரத்தம் வந்துச்சு நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான எல்போவுமே அவர்கிட்ட இருக்குது. அந்த மொய்தாய் ஃபைட்டர்னாலே நம்மளுக்கு தெரியும், உங்களுடைய பேக்ரவுண்ட்ல இருந்து மொய்தாய் பேக்ரவுண்ட்ல இருந்து வர்ற எந்த ஃபைட்டர்னாலுமே ஒரு இந்த பேக் கிக் இந்த மொய்தாய் பேக்ரவுண்ட்ல இருந்து வர்ற எல்லா ஃபைட்டர்ஸுமே அந்த நீ எல்போ ரொம்பவே ஷார்ப்பா இருக்கும். இவங்களுடைய கிளீன்ச் கேம் வந்து ரொம்ப எலிட் லெவல்ல இருக்கும். ஏன்னா இந்த பேக்ரவுண்ட்ல இவங்க பேக் டு பேக் வந்து ஃபைட்ல வந்து பாத்தீங்கன்னா அதுதான் பண்ணுவாங்க. அதிகமான பாயிண்ட்ஸ் வந்து அந்த நீ அண்ட் எல்போல கொடுப்பாங்க. வேற அந்த கிக்ஸ்ல தான். பாக்ஸிங் வந்து அவ்வளவுக்கு கணக்கு பண்ண மாட்டாங்க. ஆனா நிறைய பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிக், எல்போ, நீ, கிளின்ச்ல தான் பண்ணுவாங்க, ஆனா கொடுப்பாங்க. ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்னன்னா ப்ராக்டிஸோட பாக்ஸிங் கொஞ்சம் எலைட்டா இருக்கும். யா, ஆமா, இதுவும் ஒரு சூப்பரான அட்வான்டேஜ் இருக்கு அவர்கிட்ட. மேபி ப்ராக்டிஸ் வந்து எட்வர்ட்ஸை ஃபினிஷ் பண்ண சான்ஸ் இருக்கு. ஏன்னா நம்ம எட்வர்ட்ஸோட சின்ன பத்தி நமக்கு தெரியும். ஸோ ஃபினிஷ் பண்ண சான்ஸ் இருக்கு. இதில் வந்து பார்த்தோன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ்க்கு தான் அட்வான்டேஜஸ் இருக்கு எட்வர்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா ப்ராக்டிஸ் ஒரு ஹங்க்ரியான இருக்கிற ஒரு அப்கமிங் ப்ராஸ்பெக்ட். இப்போ லியான் வந்து ஒரு ஆல்ரெடி சாம்பியனாக இருந்தார். ஸோ அவருக்கு இருக்கிற ஹங்க்ரினஸை விட ப்ராக்டிஸ்க்கு அதிகமாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி என்னோட டிசிஷன் என்னென்னா 55% வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ், 45% பார்த்தீங்கன்னா எட்வர்ட்ஸ். எனக்குமே அதே டவுட் தான். ஏன்னா பிராக்டிஸ் வந்து ஒரு கிளீனான ஸ்ட்ரைக்கர். வேற இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் கிட்ட ஒரு மைனஸான பாயிண்ட் என்னன்னா ஃபுட் ஒர்க் தான் சரியா இல்லை. ஆனா அவர் ஃபுட் ஒர்க் பண்ண வேண்டியது கூட இல்ல. ஏன்னா அவர் வந்து டிஸ்டன்ஸை நல்லா மெயின்டைன் பண்ணுவாரு. ஆப்போனன்ட் எந்த நேரத்துல உள்ள வராரோ அதே நேரத்துல கரெக்டான டைமிங்ல அவர் ஹிட் பண்ணி பினிஷ் பண்ணக்கூடிய ஃபைட்டர். இவர்கிட்ட நல்ல ஒரு டைமிங் இருக்குது. சிமெண்ட்ரி அப்படிதான் இருக்கு அவரோட. பாத்தீங்கன்னா இப்போ நிறைய ஃபைட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா லெக் ரீச் வந்து கொஞ்சம் இவர் கம்பேர் பண்ணும்போது இவர் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுதுல்ல அவங்களுக்கே. பார்த்தீங்கன்னா அப்போ வந்து கொஞ்சம் லென்த் கம்மியாகவும், லோ பாடி வந்து லென்த் அதிகமாக. அதனால அவர் ஃபுட் ஒர்க் பார்க்க வீடாக இருக்கு. ஸ்னைப்பர், பட் ஆனால் வந்து எலிஃபென்ட் மேட்ச் பண்ணி போறாரு. ஆக்சுவலி கார்லோஸ் பேட்டஸ்க்கு வந்து லெக் ரீச் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1/2 இன்ச் தான் அதிகமா இருக்கு. ஆனா ஹேண்ட் ரீச் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 இன்ச் அதிகமா இருக்குது கம்பேர்ட் டு லியான் எட்வர்ட்ஸ். அது மட்டும் இல்லாம ஹைட் வந்து 1 இன்ச் அட்வான்டேஜ் தான் இருக்குது இவருக்கு. ஆனா அதுவே போதுமே அவருக்கு. ஆமா, இவர் வந்து இப்ப சைஸ் பாத்தீங்கன்னா ப்ராக்டிஸ் தான். லியான் எட்வர்ட்ஸோட சைஸ் வந்து ப்ராக்டிஸ் தான். ப்ராக்டிஸ் என்ன பண்ணும், லியான் என்ன பண்ணும்னா ஆக்சுவலா வந்து ஸ்பேஸை ஆக்குபை பண்ணி ஸ்ட்ரைக் பண்ணாருன்னா, அதாவது ப்ராக்டிஸ் வந்து லைக் கார்னர் பண்ணுவார்ல, ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிட்டு ஃபார்வர்ட் ப்ரெஷர் கொடுத்து பண்ணார்னா கண்டிப்பாக வந்து லியானை முடிக்க முடியும். பட் லியான் வந்து ஆக்சுவலாகவே அவர் வந்து பேக் ஃபுட்டில் ஃபைட் பண்ணுற ஆள் தான். மோஸ்ட்லி வந்து சார்ஜ் பண்ண மாட்டார். எந்த மாதிரி ஆள் ஈஸி ப்ரே லைக் நேட் கிட்ட அந்த மாதிரி ஆள்கிட்ட ஃபார்வர்ட் போவார். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா லியானோட கிராப்லிங் வந்து ப்ராக்டிஸை சமாளிக்கிற அளவுக்கு இருக்கும். ஆமாங்க, ஏன்னா லியோன் எட்வர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கோல்பி கோவிங்டன் அவரே டேக் டவுன் எடுத்தாரு. ஆமா, ஓரளவுக்கு இருக்கும். அதை வச்சு ப்ராக்டிஸ் சமாளிக்க முடியும். இன்கேஸ் வந்து லியான் வந்து சேஃபா கேம் பிளே பண்ணா, கிளின்ச்மே பார்த்தீங்கன்னா டைட் ஹோல்டில் பண்ணும். அதாவது கொஞ்சம் லாங் ரேஞ்சில் நின்று பண்ணார்னா ப்ராக்டிஸோட நீ பற்றி உங்களுக்கு தெரியும், அது எங்கே இறங்கும்.
ஸோ ரொம்ப க்ளோஸ் ரேஞ்சில் இருந்துக்கிட்டு ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணால் வின் பண்ணலாம் ப்ரோ. ஆக்சுவலாக லியானால ப்ராக்டிஸை ஃபினிஷ் பண்ண முடியாது. ஃபினிஷ் பண்ண சப்மிஷனில் பண்ண வாய்ப்பு இருக்குது. மேபி நம்ம நினைக்கிறது கூட நடக்காமல் போக கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எம்எம்ஏ இஸ் அன்பிரடிக்டபிள். MMA always unpredictable. எம்எம்ஏ மேட்ச் ஒர்க் ஆகாது. நம்ம என்னதான் மேட்ச் போட்டாலும் அது வந்து வேற மாதிரி தான் போகும். ஸோ ராக்கி வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு கூட சம் கேசஸ்ல ஃபினிஷ் பண்ண கூட சான்ஸ் இருக்கு. ஏன்னா சவுத் பா தான் ரெண்டுமே சவுத் பா தான். ஆமா, ஹெட் கிக்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். சோ ஒரு தரமான ஸ்ட்ரைக்கிங் போட்டியா தான் நம்ம பார்க்க போறோம். ஒருவேளை லியோன் எட்வர்ட்ஸ் கிரவுண்ட்ல எடுத்துட்டாருன்னா ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஆனா கிரவுண்ட்ல எடுக்காம ஸ்ட்ரைக்கிங்ல கொண்டு போனாருன்னா ஒரு பெரிய டவுட்டா தான் ஆக போகுது. என்ன நடக்குது நம்ம பாத்துக்கலாம். ஏன்னா பிலாலோட பஞ்ச் ஹர்ட் ஆச்சு லியானுக்கு. அது நம்மளால மறக்க முடியாது. பிலாலோட பஞ்ச் ஹர்ட் ஆச்சு, நேட்டோட பஞ்ச் ஹர்ட் ஆச்சு. பிராட்டஸோட பஞ்ச் வந்து எப்படி இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆமா, அவர் வந்து ப்ராப்பரா ஹிப் டர்ன் பண்றாரு. ப்ராப்பரா அந்த பஞ்சஸ் வந்து ஹிட் பண்றதுக்கு முன்னாடி லோடு பண்ணி அதுக்கப்புறம் ஹிட் பண்றாரு. அவரோட பஞ்சஸ் டன் கனமா வருதுங்க. அவர் வந்து பினிஷ் பண்ண விதம்லாம் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபைட்டே நான் பாத்திருக்கேன்ல UFC-ல. என்ன ஒரு அருமையான போட்டியெல்லாம் கொடுத்திருக்காரு அவரு. அவர்கிட்ட கேஜ் கிட்ட மாட்டினோம்னா கேஜ் கண்ட்ரோல் பண்ண மாட்டாரு. கேஜ் கிட்ட லைட்டா டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி அந்த இடத்துல இருந்தே பினிஷ் பண்ணதுக்கு பாப்பாரு. வெறும் பஞ்சஸை வச்சு கேஜ்ல இருந்து ஆப்போனண்ட சர்க்கிள் பண்ண விட மாட்டாரு. லெஃப்ட் ரைட்னு எங்கேயும் போட மாட்டாரு. மாட்டிக்கிட்டோம்னா அவ்வளவுதான். அங்க வச்சு அதுக்கப்புறம் பச்சஸ் வச்சு பினிஷ் பண்ணிடுறாரு. சிம்பிள் காம்பினேஷனை பேக் டு பேக் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு கார்லோஸ் பேட்டஸ். ஸ்னைப்பர் யா, அவரோட ஒரு பஞ்சஸ் கிளீன் ஆயிட்டான். அடுத்த போட்டி வந்து பாத்தீங்கன்னா இதே வெல்டர்வெயிட் டிவிஷன்ல தான் நடக்குது. ஆக்சுவலி ஒரு காலத்துல லைட் வெயிட் டிவிஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்துச்சு. இப்பவே எனக்குலாம் பயமா இருக்கு, என்ன பண்ணுவானுங்களோ அப்படின்னு. ரொம்ப சொல்லுவாங்க தெரியுமா, எல்லா போட்டியும் வந்துமே ஒரு பேக் டு பேக் சூப்பரான போட்டியை கொடுத்திருக்காங்க. இந்த வெல்டர்வெயிட்ல இதுக்கப்புறம் இந்த போட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 8 வர்சஸ் நம்பர் 2 மைக்கேல் மொராலஸ் வர்சஸ் ஷான் பிரெடி. ஒரு ஸ்ட்ரைக்கர் வர்சஸ் கிராப்லர்ஸ். தரமான போட்டியா இருக்கும் போது தில்லை. ஷான் பிராடியை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியல என்னால. ஏன்னா இப்போ வந்து மைக்கேல் மொராலஸோட கிராப்லிங் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி மைக்கேல் மொராலஸோட கிராப்லிங் பத்தியா, கிராப்லிங் வந்து அவருக்கு வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா அவர்கிட்ட நல்ல ஒரு ரெஸ்லிங் இருக்குது மைக்கேல் மொராலஸ் கிட்ட. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க மைக்கேல் மொராலஸ் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரைக்கர்னு. ஆனா ஸ்ட்ரைக்கர் மட்டும் இல்ல, அவர் வந்து ரெஸ்லிங் நேஷனல் சாம்பியனும் கூட. அவர்கிட்ட டேக் டவுன் நல்லா இருக்கு, டேக் டவுன் டிஃபென்ஸ் நல்லா இருக்கு. ஆனா அவர்கிட்ட இருக்க ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா கிராப்லிங் தான். கிராப்லிங் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு மைக்கேல் மொராலஸ். அவர் வந்து சொல்லியிருந்தாரு ஒரு டைம்ல, நான் இன்னுமே அதுக்காக பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கிராப்லிங் வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிட்டா என்ன மாதிரி ஒரு ஃபைட்டரை நீங்க பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு மைக்கேல் மொராலஸ். சோ எனக்கு தெரிஞ்சு கிரவுண்டுக்கு மைக்கேல் மொராலஸ் ஷான் பிரெடி கூட ஃபைட் பண்றது ஒரு சரியான விஷயமா இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஷான் பிரெடியோடைய கிராப்லிங் ஒரு ஹை லெவல் கிராப்லிங்க. அவர் வந்து எந்த அளவுக்கு, அவர் வந்து ஒரு பிரஷர் கிராப்லிங் பேஸ்ட் ஃபைட்டர். பிரஷர் போட்டுக்கிட்டே இருப்பாரு. அந்த கிலிட்டின் லியோன் எட்வர்ட்ஸ் எப்படி பிடிச்சாரு அதை நம்மளால மறக்கவே முடியாது. அவர் அதுக்கு முன்னாடியே சொன்னாரு, நான் வந்து ஓட்டோ எரீனா அரங்கத்துல லியோன் எட்வர்ட்ஸை கிலிட்டின் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுவேன். ஓட்டோ எரீனா அரங்கத்துல அவரை நான் ஃபினிஷ் பண்ணிடுவேன், சப்மிஷன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி கரெக்டா பண்ணாருங்க. ஷான் பிராடியை வந்து கிட்டத்தட்ட சொல்லணும்னா எப்படிப்பட்ட ஆள்னா, உங்களுக்கு இந்த ஃபைட்டர் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, கிரிகார் கிலெப்சி ஞாபகம் இருக்காரு? இல்ல. கெவின் லீ வந்து ஒரு ஹெட் கிக் பண்ணி ஒருத்தரை நாக் அவுட் பண்ண பார்த்துருக்கீங்களா? கெவின் லீ ஸ்விட்ச் கிக் ஞாபகம் இருக்கிற மாதிரி இல்ல, பார்த்தது இல்ல அந்த போட்டி பார்த்தது. ஒரு எவால்வ்டு போக்கிமான் வெர்ஷன் தான் நம்ம ஷான் பிராடி. கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ப்ரிடிக்ட் பண்ண முடியாது இவர் வந்து இந்த லேடரில் கிளைம்ப் ஆகுவாருங்கிறத நம்ம சொல்ல முடியாது. எப்போ வேணால் கீழே விழலாம். இப்போ இலியாவை நம்ம சொல்ல முடியும். இலியாவை நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறோம். இலியா வந்து இந்த லேடரில் கிளைம்ப் ஆகும்போது
ப்ராப்பராக எந்த ஒரு செட்டாக ஃபுல்லான கிளைண்ட் ஆகுவார் அப்படின்னு சொல்ல முடியும். எப்படின்னா கிட்டத்தட்ட ஷான் பிராடி வந்து ஒரு கேட் கீப்பர் தான். கேட் கீப்பர்ஸ்க்கும் ப்ராஸ்பெக்ட்ஸுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவங்க வந்து ஒரு லெவலுக்கு போவாங்க, போயிட்டு டாப் 5 கிட்ட அடி வாங்கிட்டு மறுபடியும் அங்கேயே இருப்பாங்க. நம்மளோட தெரிஞ்ச கேட் கீப்பர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. கோல்பி ஒரு கேட் கீப்பர் தான், டஸ்டின் ஒரு கேட் கீப்பர் தான். அவங்களால என்ன நினைச்சாலும் சாம்பியன் ஆக முடியாது. ஸோ சேம் இதே மாதிரி தான் ஷான் பிராடியுமே. நான் அதனால அவர் சாம்பியன் ஆக மாட்டாருன்னு சொல்றேன். அந்த மாதிரி தான் அவர் பண்றாரு. ஒரே ஒரு லாஸ் தான் இருக்கு, பட் இருந்தாலுமே வந்து அது வந்து ஒரு அந்த மேட்ச் பார்த்தீங்களா நீங்க எப்படி இருந்துச்சு? ஷான் பிராடி வர்சஸ் பிலால் முகமது. ஆமா, அந்த போட்டியில ஒரு கிளீனான பஞ்சஸ் லேண்ட் பண்ணி அப்படியே இது பண்ணிட்டாரு. ஆனா அதுக்கப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா ஷான் பிராடி தன்னுடைய பாக்ஸிங்ல நிறைய இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வந்திருக்காரு. இப்போ அப்போலோ ஷான் பிராடிக்கும் இப்போலோ ஷான் பிராடிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அவருடைய ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் பண்ணிட்டு வந்திருக்காரு. அதனால இப்போ ஒரு டிஃப்ரெண்டான ஷான் பிராடியை தான் நம்ம பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். சில ஃபைட்டர்ஸ் இருக்காங்க தோத்து போயிருவாங்க, ஆனா சில தப்பு பண்ணிட்டு தோத்து போயிருவாங்க. அதே தப்பு வந்து திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இன்னும் சில ஃபைட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தப்பு பண்ணுவாங்க, ஆனா திருத்திட்டு அதுக்கப்புறம் புது உருவம் எடுத்து வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு ஃபைட்டர் தான் ஷான் பிராடியா இருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த டைம். ஆனா செயின் ரெஸ்லிங் பண்ணி கேஜ் கண்ட்ரோல் இல்லைன்னா கிரவுண்ட் கண்ட்ரோல் பண்ணாதான் ஷான் பிராடியால வின் பண்ண முடியும். நோ சான்ஸ். ஏன்னா ஷான் பிராடியோட இவருக்கு மைக்கேல் மொராலஸ்க்கு 7 இன்ச் அட்வான்டேஜ் ரீச்ல. டிஸ்டன்ஸ்லயே ஃபைட்டை கொண்டு போனா பிரச்சனை இல்ல. இதே அப்படியே அவரை க்ளோஸ் பண்ண விட்டுட்டாருன்னா அது பெரிய பிரச்சனையே ஆகும். ஏன்னா ஷான் பிராடி ஆக்சுவலி இது மாதிரி தான், இல்லையா மாதிரி தான், ப்ரெஷர் போட்டுக்கிட்டே ஃபைட் பண்ணுவாரு, ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருப்பாரு. ஆப்போனன்ட் டேக் டவுன் எடுக்கணும்னு ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருப்பாரு. அவர்கிட்ட நல்ல ஒரு டேக் டவுன் டிஃபென்ஸும் இருக்குது. ஆப்போனன்ட் சில நேரத்துல டேக் டவுன் எடுத்துட்டாருன்னா அதையும் டிஃபெண்ட் பண்ணுவாரு. டேக் டவுன் எப்படி எடுக்கணும்னு அவருக்கு தெரியும். ஆனா தெரியல, இந்த போட்டியுமே ஒரு சூப்பரா இருக்கும் போது. வெல்டர் வெயிட்டா ஆல்ரெடி ஸ்டக் ஆகி கிடக்கு. ஜாக் டெல்லா மெடலினா வந்து யாருக்கு டைட்டில் டிஃபென்ஸ் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்க நேரத்துல இங்க லைட் வெயிட் டைட்டில விட்டுட்டு இஸ்லாம் மக்காச்சோ ஒரு டிவிஷன் மேல வந்திருக்காரு. கிட்டத்தட்ட அப்படியே சொல்லுவாங்க திரும்ப ரோட்ல டிராபிக் ஆச்சுன்னா என்ன நடக்கும் அந்த மாதிரிதான் இங்க போயிட்டு இருக்கு. உள்ளுக்குள்ளே சண்டை நடந்துட்டு இருக்கு. என்ன நடக்க போதோ தெரியல. மற்றும் நம்மளோட கோமெயின் ஈவென்ட் பத்தி என்ன நினைக்கீங்க? அந்த மாதிரி தான் ஒரு பயங்கரமான ஒரு டிராபிக் உள்ள ஏரியாவா தான் இருக்கு நீங்க போற டிவிஷன். மற்றும் நம்ம கோமெயின் ஈவென்ட் பத்தி என்ன நினைக்கீங்க? சாம்பியன் வர்சஸ் சாம்பியனுக்கான நேரம் இது. சாம்பியன் வர்சஸ் சாம்பியன். ஆக்சுவலா இது ஹார்ட் டு ப்ரிடிக்டா இருக்கு. எப்படின்னா என்ன எல்லா மேட்சுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியலன்னு சொல்றேன். அப்புறம் என்ன அனலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா பண்ண முடியாது. ஏன்னா நீங்க திஸ் இஸ் MMA கிட்டத்தட்ட நம்ம சில நேரத்துல சொல்லுவோம் இந்த ஃபைட்டர் தான் ஜெயிப்பாங்க, அந்த ஃபைட்டர் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு. அதனால நம்ம கிளீனா சொல்ல முடியாது. ஆனா இது இப்படி பண்ணாங்கன்னா அப்படி வின் பண்ணலாம், அப்படி பண்ணாங்கன்னா வின் பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த நம்மளால கண்டிப்பா சொல்ல முடியும். இதுக்கான சான்ஸ் இருக்கு, இதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு. வெயிலி என்ன பண்ணா வின் பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. அது முதல்ல அவங்க கரெக்டாக பண்ணணும். ஏன்னா ஃபினிஷ் பண்ண ட்ரை பண்ணாங்க. செவ்சென்கோ பற்றி உங்களுக்கு தெரியும், ஒரு எலைட் கவுண்டர் ஸ்ட்ரைக்கர், உமன்ஸ் டிவிஷனோட எலைட் கவுண்டர் ஸ்ட்ரைக்கர். ஏன்னா இவங்க ரோஸ் கிட்டே நிறைய டைம் கவுண்டர்ஸில் மாட்டியிருக்காங்க. ஜாங் வெயிலி ரோஸோட இன்னும் ஒரு 3 times பெட்டரான ஒரு ஸ்ட்ரைக்கர் தான் வந்து ஷெம்சென்கோ. ஸோ வந்து இவங்க வந்து ஸ்ட்ரைக்கிங் ரேஞ்ச்குள்ளே வந்து லோ கிக்ஸோ இல்லை மிடில் கிக்ஸோ பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்ட்ரைக்கிங் ரேஞ்ச் விட்டு வெளில வர்றது நல்லது. கான்செப்ட் ப்ரெஷர் இருக்கணும், ஆனால் ரெக்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. ப்ரெஷர் போட்டு ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு ஸ்கோர் பண்ணிட்டு வெளில வர்றது இது மாதிரி. ஏன்னா நிறைய டைம் பண்ணியிருக்காங்கல்ல. ஏன்னா 5 rounds வந்து ஷாங் வெயிலிக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஸ்பெண்ட் பண்ணுறது. ஸோ வந்து பண்ணி ஒரு டாமினண்ட்டான
பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அவுட் ஸ்ட்ரைக் பண்ணி ஆப்போனண்ட்டை வின் பண்ண மட்டும் தான் சான்ஸ் இருக்கு. ஈவன் ஜாங் வெய்லி ஒரு கம்பேரபிளி ஷார்ட் தான் Yeah. ஷெஃப்கோவோட. எவ்வளோ ரீச் அது ஆக்சுவலாக தெரியல எனக்கு, நான் பார்க்கல, அந்த ஸ்டாட்ஸ் பார்க்கல. பட் ஆனால் வந்து இவங்க ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணும், அவ்வளோதான். அகைன் வந்து பாத்தீங்கன்னா இங்க இன்னொரு பக்கம் வேலண்டினா ஷெவ்சென்கோ, இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா மொய்தாய் பேக்ரவுண்ட் பேஸ்ல உள்ள ஒரு ஃபைட்டர். அதனால ஜாங் வெலி ஜாபோ கிராஸோ ஹிட் பண்ணும்போது, ஏன்னா ஷார்ட் ஃபைட்டரா, ஸோ அந்த நேரத்துல நீ வர்றதுல நீல கவனமா இருக்கணும். ஏன்னா எப்பனாலுமே வேலண்டினா நீ அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஷார்ட் ஃபைட்டர்னால நீக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது. ஏன்னா இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ரேஞ்சை க்ளோஸ் பண்றது, டைரக்ட் க்ளோஸ் பண்ணாம ஃபேக்கை யூஸ் பண்ணிட்டு நிறைய ஃபுட்வொர்க் யூஸ் பண்ணிட்டு ஆங்கிள் கட் பண்ணிட்டு பண்ணா நல்லா இருக்கும். ஆனா இன்னொரு பக்கம் வேலண்டினா ஷெவ்சென்கோ அவங்க சொன்ன மாதிரி தான், எல்லா இடத்துலயும் நான் பெஸ்ட் ஃபைட்டர் தான், எந்த இடத்துல என்ன தோக்கடிப்பீங்க. ஆனா வேலண்டினா இருக்க ஒரே ஒரு சின்ன மைனஸ் என்னன்னா, அந்த ஸ்பின்னிங் பேக் ஃபிஸ்ட், ஸ்பின்னிங் பேக் கிக் வந்து பாத்தீங்கன்னா தெரியற மாதிரி சர்ப்ரைஸா கொண்டு வருவாங்க. அதுலதான் ஒரு வாட்டி கிராஸோ அப்படியே பேக் கண்ட்ரோல் எடுத்து டைரக்ட் கிரவுண்ட் கொண்டு போய் ஆர்என்சி போட்டு ஃபினிஷ் பண்ணாங்க. ஏன்னா அவங்க ஒரு நேச்சுரல் சவுத்பா கிடையாது. அந்த மொபிலிட்டி அந்த பெரிஃபரல்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்காது அவங்களுக்கு. ஏன்னா அவங்க வந்து ஒரு ட்ரைன்டு சவுத்பா. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஈவன் அவங்க ஆர்த்தடாக்ஸாக இருந்து இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா அவங்களால கண்ட்ரோல் இருக்க முடியும். எவ்வளோதான் ட்ரெயின் பண்ணாலும், எத்தனை இயர்ஸ் ஆஃப் ட்ரெயின் பண்ணாலும், ஒரு ட்ரெயின்டு சவுத்பாவால் இந்த ஸ்பின்னிங் பேக் ஃபிஸ்ட்டையோ ஒரு ஸ்பின்னிங் பேக்குக்கையோ வந்து பண்ணி ட்ராப்பில் மாட்டாமல் இருக்க முடியாது. சம் கேஸ் ட்ராப்ல மாட்டாம இருப்பாங்க, ஆனா நிறைய டைம்ல வந்து ட்ராப்ல மாட்டாங்க. அப்படிதான் கிராஸோ கிட்ட மாட்டினது. அதான் இந்த ஒரு வயசுலயும் இந்த ரெண்டு ஃபைட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எலீட் லெவல் ஃபைட்டர்ஸா இருக்காங்க தன்னுடைய டிவிஷன்ல. ஜாங் வெலி இந்த தடவை டைட்டில் எடுப்பாங்களா அப்படின்னு பார்க்கணும். எடுத்தாங்கன்னா ரெண்டாவது பெண்மணி யூஎஃப்சில டபுள் டிவிஷன் சாம்பியன். ஏன்னா இது வரைக்கும் யாருமே கிடையாது, அமெண்டா நியூனஸ்க்கு அப்புறம் யாருமே அதை ட்ரையும் பண்ணது கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சு யாராச்சும் ட்ரை பண்ணியிருக்காங்களா? இல்ல, யாருமே ட்ரை பண்ணல. இப்பதான் ரொம்ப நிறைய இயர்ஸ்க்கு அப்புறம் இப்பதான் ஒரு உமன் ட்ரை பண்றாங்க. அதுவும் இவங்க டைட்டில் எடுத்தாங்கன்னா ஏசியாவோட ஃபர்ஸ்ட் டபுள் சாம்பியன். ஏசியால இது வரைக்கும் யாரும் டபுள் சாம்பியன் ஆனது கிடையாது, ஈவன் சாம்பியன் ஆனது கிடையாது. அவங்க தான் ஃபர்ஸ்ட் சாம்பியன். ஒரு தரமான போட்டியா தான் நம்ம பார்க்க போறோம். செம்மையா இருக்க போது. ஏன்னா ரெண்டு பேர்கிட்டயுமே கிட்டத்தட்ட சேம் ஸ்டைலுமே இருக்குது. ஒரு பக்கம் கிக் பாக்ஸிங், இன்னொரு பக்கம் மொய்தாய்ன்னு சொல்ற மாதிரி தான். அது மட்டும் இல்லாம கிரவுண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர்கிட்டயும் எலீட் லெவல் கிராப்லிங் இருக்குது. ஏன்னா வேலண்டினா ஷெவ்சென்கோ ஸ்ட்ரைக்கர் மட்டும் கிடையாது, அதே மாதிரி ஜாங் வெலியும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கர் கிடையாது. கார்லா எஸ்பர்ஸாவை எப்படி போட்டு அடிச்சாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். வேலண்டினா வந்து கிரவுண்ட்ல எவ்வளவு பெரிய பெரிய ஃபைட்டர்ஸ் எல்லாம் கிரவுண்டு கொண்டு போயிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியும். அதனால ஒரு தரமான போட்டியை தான் பார்க்க போறோம். ரெண்டு பேருமே கம்ப்ளீட்டான மிக்ஸ் மார்ஷல் ஆர்டிஸ்ட். ரெண்டு பேருமே கார்டியோக்கும் எந்த பஞ்சமும் கிடையாது. ரெண்டு பேருமே நல்ல கார்டியோ இருக்கு. இன்னைக்கு நீதான் இல்ல நானா அது மாதிரிதான். என்ன ஆக்சுவலா சிம்பிளா சொன்னா சின்ன ஒரு பாயிண்ட் தான், பிரஷர் வர்சஸ் பிரிசிஷன். இதுதான் மேட்ச். ஒரு சைடு பிரஷர், ஜாங் வெலியோட பிரஷர், இன்னொரு சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஷெவ்சென்கோவோட பிரிசிஷன். இதுல அவுட்கம் ஜாங் வெலியோட மற்றும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜாங் வெலி அவங்க வந்து கொஞ்சம் சென்ட்ரல் லைன்ல ஓப்பனிங் கொடுப்பாங்க. ஏன்னா ரோஸ் நமாயனஸும் வந்து பாத்தீங்கன்னா அதுலதான் ஒரு கிக்க உள்ளந்து எடுத்து அவங்க சின்ல கனெக்ட் பண்ணாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா லோ கிக்கு போற மாதிரி போனாங்க. திடீர்னு அங்க போற மாதிரியே அப்படியே லீட் லெக்க தூக்கி ஒரு அடி கிக்கு. சாண்டா ட்ரெயின் பண்ற எல்லாருமே சான்சோ ட்ரெயின் பண்ற எல்லாருமே வந்து சென்டர்ல ஒரு பெரிய கேப்பே இருக்கும். ஏன்னா நானும் ஒரு சான்சோ பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவன் தான். வாவ், அப்படிதான் இருக்கும். பட் ஆனால் அங்கே நான் அவங்க சொல்கிறது எதையுமே காதலே வாங்க மாட்டேன். ஆக்சுவலாக நான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நிறைய. ஆக்சுவலாக சாண்டா அண்ட் சான்சோ ட்ரெயின் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க. லீ ஜிங்லியாங், இப்போ லாஸ்ட்டாக ஒரு சைனீஸ் ஒரு ஈவெண்ட்டை ஜானி வாக்கர்ட்ட கேவானார்ல லெக் கிக்கில், அவர் பேர் என்ன? சோ ஜாங் வெலி என்ன பண்ணா இந்த போட்டியை ஜெயிக்க முடியும்? ஜாங் வெலி ஸ்கோர் பண்ணும், அது ஜஸ்ட் ப்ரெஷர் பண்ணி ஸ்கோர் பண்ணும், அவுட் ஸ்ட்ரைக் பண்ணும். ரொம்ப நேரம் வந்து ஸ்ட்ரைக்கிங் ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடாது.
போகிறாங்களா ஸ்ட்ரைக் பண்ணுறாங்களா வெளில வர்றது. ஃபினிஷ் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. ஃபினிஷ் பண்ண ட்ரை பண்ணி லக்கில் ஃபினிஷ் பண்ணால் பரவாயில்ல. பட் ஆனால் இதில் லக்குங்கிறதுக்கு வேலையே கிடையாது. ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு ஹைலி ப்ரிசைஸ்டு ஸ்ட்ரைக்கர் கிட்ட போயிட்டு நம்ம இதெல்லாம் எதிர்பார்க்கறது வந்து ரொம்ப தப்பான விஷயம். ஸோ வந்து ஜாங் பெய்லி ப்ரெஷர் பண்ணி கால்குலேட்டடாக அவுட் ஸ்ட்ரைக் பண்ணி சான்ஸ் இருக்கு. அதுவே ஷெவ்சென்கோ சைட் பார்த்தோம்னா இது கிராப்லிங் ஆர் வந்து கவுண்டர் ஸ்ட்ரைக்ஸ் இல்லைனா ப்ரிசைஸ்ட் கவுண்டர்ஸ் இதெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக அவங்க வந்து ஜாங் பெய்லியை ஃபினிஷ் பண்ண கூட சான்ஸ் இருக்கு. ஆமா, அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஜாங் பெய்லிக்கும் வேலண்டினாக்கும். ஆனா வேலண்டினா வந்து அவங்களுடைய பஞ்சஸ்ல அவ்வளவு பவர் இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆனா அவங்களுடைய கிக்ஸ் வந்து ரொம்பவே பயங்கரமா இருக்கும். ஒரு கிக்க வச்சு தன்னுடைய ஆப்போனண்ட்டை ஒரு ஹிட் பண்ணாங்க தெரியுமா, அது கண்டிப்பா UFC ஹிஸ்டரியிலேயே யாராலையும் மறக்க முடியாது. ஒரே அடி தான். ஹாலியோம் எப்படி ராண்டா ரோசியை நாக் அவுட் பண்ணாங்க, அதை விட பயங்கரமா இருந்துச்சு அவங்களோட கிக். ஜெசிகா ஐதானே? ஆமா, ஷெவ்சென்கோட கிக்கு என்ன பயங்கரமான கிக்கு. சோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்களா அப்படின்னு பாக்கணும். ஆனா அந்த மாதிரி ட்ரை பண்ணாலுமே அதை டக் பண்ணிட்டு அதை டிஃபென்ஸ் பண்ணிட்டு அப்படியே கவுண்டர் கொடுக்கக்கூடிய ஃபைட்டர் தான் ஜாங் பெய்லி. அதனால என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஒரு தரமான போட்டியா தான் இருக்க போகுது. மற்றும் இப்போ நம்ம மெயின் இவென்ட்க்கு வருவோம். லெட்ஸ் கோ ப்ரோ. லெட்ஸ் கோ. வெல்டர்வெயிட் டிவிஷன்ல நடக்க போகுது ரொம்ப சுவாரஸ்யமான போட்டி. உலகமே இதுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுது. ஸ்ட்ரைக்கர் வர்சஸ் ரெஸ்லர். ஃபார்மர் லைட் வெயிட் சாம்பியன் வர்சஸ் கரண்ட் வெல்டர்வெயிட் சாம்பியன். ஜாக் டெல்லா மெடலினா வர்சஸ் இஸ்லாம் மக்காச்சோ. என்ன நடக்க போகுது? டாகிஸ்தானை சேர்ந்த ஃபைட்டர்ஸ் எல்லாருமே நம்மளுக்கு தெரியும் மென்டலி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஏன்னா சில நேரத்துல நம்மளுக்கு MMA-ல டெக்னிக்ஸும் தேவைப்படும், நம்மளுக்கு கார்டியும் தேவைப்படும், ஸ்ட்ரைக்கிங்கும் தேவைப்படும், ஸ்ட்ரென்த்தும் தேவைப்படும், எல்லாமே தேவைப்படும். ஆனா அதை தவிர்த்துட்டு நம்மளுக்கு 90% வந்து பாத்தீங்கன்னா அந்த மென்டல் தான், மென்டல் ஹெல்த். ஆனா டாகிஸ்தானை சேர்ந்த நிறைய ஃபைட்டர்ஸ் வந்து மென்டல் ஹெல்த்ல சூப்பரா இருக்காங்க. அவங்களுடைய ரெஸ்லிங் எல்லாம் எலிட் லெவல்ல இருக்கும். ஆனா ஸ்ட்ரைக்கிங்னு வரும்போது ஒரு பியோர் ஸ்ட்ரைக்கரை ஃபேஸ் பண்ணும்போது கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனா எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிருக்காங்க. ஈவன் இஸ்லாம் மக்காச்சோ டெஸ்டின் போரியரை எதிர்த்து ஃபைட் பண்ணாங்க, அதுலயும் வின் பண்ணியிருக்காங்க. ஆனா பினிஷ்னு பாத்தீங்கன்னா ஒரு கிராப்லரை மட்டும் தான் இது வரைக்கும் பினிஷ் பண்ண முடிஞ்சிருக்கு. வேற ஒரு நார்மல் ஸ்ட்ரைக்கர்ஸ் தான் பினிஷ் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். ஆனா என்ன நடக்க போகுது இந்த போட்டியில? ஆக்சுவலா வந்து டகஸ்தானோட ஸ்ட்ரைக்கிங் வந்து கண்டிப்பா வந்து ஓவர் ரேட்டட் தான். நான் வந்து கமெண்ட்ல எப்படி கழுவி விட்டு போறாங்கன்னு தெரியல. பட் ஆக்சுவலாக வந்து ஹானஸ்டாக சொல்லணும்னா டகஸ்தானிஸோட ரெஸ்லிங் ஸ்ட்ரைக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஓவர் ரேட்டட் தான். எப்படி அப்புறம் அவுட் ஸ்ட்ரைக் பண்ண முடியுது எலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லெவல் சேஞ்சுங்கிற ஒரு விஷயம் அங்கே இருக்குது. இந்த லெவல் சேஞ்ச் அதாவது கேஷுவல்ஸுக்கு தெரியாது. டஸ்டின் அடிச்சுட்டான் இஸ்லாம் தான் நல்ல ஸ்ட்ரைக் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 பேரும் பியூர் ஸ்ட்ரைக்கிங்குள்ளே போட்டு இல்லை ஒரு கிக் பாக்ஸிங் மேட்சோ ஒரு முய்தாய் மேட்சோ அரேஞ்ச் பண்ணோன்னா, ஈவன் பாக்ஸிங் மேட்ச் அரேஞ்ச் பண்ணால் கூட கண்டிப்பாக யார் வின் பண்ணான்னு தெரியும். ஈவன் இஸ்லாமால் 1 ரவுண்ட் கூட இருக்க முடியாது. அப்புறம் எப்படி வந்து டஸ்டின் வந்து இஸ்லாம் அவுட் ஸ்ட்ரைக் பண்ண காரணம் என்னன்னா டேக் டவுன் ஃபியர். ஏன்னா வந்து இப்போ நீங்கள் ஒரு டகஸ்தானியா இருக்கீங்க, இப்போ நீங்கள் தான் இஸ்லாம் மக்காச்சோன்னு வச்சோன்னா நீங்கள் வந்து எதை பற்றியுமே ஒரி பண்ண தேவையில்லை. ஏன்னா உங்கள்கிட்ட 2 வெப்பன்ஸ் இருக்குது. ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்ட்ரைக்கிங் ப்ளஸ் ஒரு எலைட்டான ரெஸ்லிங். இப்போ நான் ஆப்போசிட்டில் இருக்கேன், என்கிட்ட எலைட்டான ரெஸ்லிங் கிடையாது, ஜஸ்ட் வந்து எலைட்டான ஸ்ட்ரைக்கிங் மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் வந்து ரெண்டுத்தையுமே கவனிக்கணும். இப்போ உங்களோட ஸ்ட்ரைக்கிங்கே நான் கவனிக்கணும், எப்போ டேக் டவுன் வரும்னு எனக்கு தெரியாது. டேக் டவுன் த்ரெட்ஸால தான் வந்து எலைட் ஸ்ட்ரைக்கர்ஸால டகஸ்தானிஸ் கிட்ட வந்து ப்ராப்பராக ஸ்ட்ரைக் பண்ண முடியலை. ஏன்னா அவங்க வந்து டேக் டவுன் பண்ணுற லெவலுக்கு வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. லெவல் சேஞ்சஸ் எப்போ வேணால் பண்ணுவாங்க. ஏன்னா ஹபியை பார்த்துருப்பீங்க, நிறைய டைம் வந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டு டக்குன்னு டபுள் எக் ஷூட் பண்ணுறது. ஸோ அதனால அந்த ஃபியர்னாலே நம்மளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது, ஸ்ட்ரைக் பண்ண முடியாது. ஏன்னா கார்டு வைக்கவா இல்லை டைரக்ட் டேக் டவுனுக்கு டிஃபென்ஸ் பண்ணவா, ஒரே நேரத்துல பிரசன்ட் ஆஃப் மைண்ட் நிறைய இருக்கணும். அதனால சில நேரத்துல அந்த இதுதான் கவிப் வந்து அந்த ஓவர் ஹேண்ட் அடிச்சது காரணமே அதுதான். கார்னரை ஃபேக் யூஸ் பண்ணி கிரவுண்டுக்கு போற மாதிரி ஃபேக் யூஸ் பண்ணி டைரக்ட் அவர் கார்டு டிராப் ஆன உடனே டைரக்ட் ஓவர் ஹேண்ட். அதனால தான் சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா MMA ஷெல் கார்டு ஒர்க் ஆகாததுக்கு காரணம் என்னன்னா இதுதான். ஷெல் கார்டு எடுத்தா டைரக்ட் டேக் டவுன்,
ஆமா பீட்டர் இதே நம்ம பார்க்கலாம் பாக்ஸிங்ல மோய்தாய்ல கிக் பாக்ஸிங்ல ஈஸியா நம்ம ஷெல் கார்டு எடுக்கலாம். அங்க இருந்து என்ன ப்ராப்பரா டிஃபென்ஸ் பண்ணலாம். எம்எம்ஏல ஷெல் கார்டு எடுத்தா அதுவும் சில ஃபைட்டர்ஸ் ஷெல் கார்டுல சக்சஸும் இருக்காங்க. ஈவன் நம்ம பீட்டர் யான் அவர் ஷெல் கார்டுல மட்டும் தான் சக்சஸ் ஆயிருக்கு. ஈவன் நம்ம பீட்டர் யான் ஷெல் கார்டுல சக்சஸ் ஆயிருக்காரு. எவ்வளவு பெரிய ஃபைட்டர் அவரு. சில நேரத்துல ஒத்து வரும், சில நேரத்துல ஒத்து வராது. ஆனா அதான் நீங்க சொன்ன மாதிரி அந்த டேக் டவுன் ஃபியருக்காக தான் சில ஃபைட்டர்ஸ் வந்து ஸ்ட்ரைக்கரை ஸ்ட்ரைக்கிங்ல டாமினேட் பண்றாங்க. அது மட்டும்தான் ஒரே ரீசன். டேக் டவுன் ஃபியர் மட்டும்தான் ஸ்ட்ரைக்கர்ஸ் வந்து ப்ராப்பராக பெர்ஃபார்ம் பண்ண முடியாத ஒரு காரணம். அதுக்காக அவங்க போய் ஸ்ட்ரைக்கிங்கில் போய் கம்பீட் பண்ண வேண்டியதுதானே. இதுக்கு வராங்க. அதான் ஜாப் அடிச்சா ஸ்லிப் பண்ணிட்டு டைரக்ட் கால பிடிக்காங்களே. ஆமா இங்க டிபேட் என்ன, யார் நல்ல ஸ்ட்ரைக்கருங்கிறது தான். யார் நல்ல எம்எம்ஏ ஃபைட்டருங்கிற ஒரு டிபேட் கொண்டு வரல. ஆக்சுவலாக நம்மளே ஒரு ஸ்ட்ரைக்கிங் பற்றி ஒரு வீடியோ போடுறோம். அதில் வந்து இஸ்லாம் வந்து ஒரு டீசெண்டான ஸ்ட்ரைக்கிங் இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு ஆள் கேட்குறாரு உங்களுக்கு. அதுதான் என்னன்னா, நம்ம பேசினது ஸ்ட்ரைக்கிங்கை பற்றி, எம்எம்ஏவோட அத்லெட்டிசிசம் பற்றி பேசல. ஸ்ட்ரைக்கிங். ஸோ பெட்டர் ஸ்ட்ரைக்கர்னு பார்த்தா ஜேடிஎம் தான் இது இங்கே இருக்கிறதுல ஒரு பெட்டரான ஸ்ட்ரைக்கர். ஸோ அது பீப்புள்ஸ் வந்து ஜஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸில் எம்எம்ஏ பார்த்துட்டு வந்து ஜஸ்ட் கமெண்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் மனசாட்சியோட பேசுங்க. கண்டிப்பா இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் தான். ஏன்னா நான் வீடியோஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சம்மந்தமேலாம் பேசுவாங்க. அதனால தான் வந்து நான் அந்த டைமில் ஃபேன் பேஸும் கிடையாது, சம்மந்தமே இல்லாமல் டாக்ஸிக் கமெண்ட்ஸும் வரும். சரி அப்படின்னு சொல்லிட்டு போனது தான். சரி ஓகே, நம்ம அதை பற்றி பேசினா ரொம்ப டைம் எடுத்துரும். அதான் இன்னொரு பக்கம் ஸ்ட்ரைக்கர் இருக்காரு ஜாக் டெல்லா மெடலினா, ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு தரமான பாக்ஸிங் ஸ்கில் கொண்ட ஃபைட்டர். 3வது ஆஸ்திரேலியன் சாம்பியன். முதல் ஃபைட்டர் நம்மளுக்கு தெரியும் ராபர்ட் விட்டேக்கர், 2வது அலெக்சாண்டர் வால்கனோஸ்கி, 3வது ஜாக் டெல்லா மெடலினா. ஜாக் டெல்லா மெடலினா ஆக்சுவலி இந்த உலகமே வந்து எதிர்த்து நினைச்சு அவர்கிட்ட. நீங்க எல்லாம் பிலால் முகமதை தோற்கடிக்க முடியுமா? பிலால் முகமது எல்லாம் நீங்க எல்லாம் தோற்கடிக்க முடியாது அப்படி இப்படின்னு நிறைய பேர் என்கிட்டே வந்து சொன்னாங்க. இன்னைக்கு வந்து பிலால் முகமது தான் வின் பண்ண போறாரு அப்படின்னு. நான் நினைச்சேன் என்ன ஹேண்ட்ஸ் இருக்கு ப்ரோ, நம்ம கனேலோ ஹேண்ட்ஸ் இருக்கு. அது மாதிரி அது மட்டும் இல்லாம பிலால் முகமது சொன்னாரு நான் வந்து கெனோலோ அல்வரஸ்க்கு பாக்ஸிங்க காமிக்க போறேன் அப்படின்னு. பட் ஆக்சுவலி உண்மையா இருந்துச்சு. ஏன்னா முன்ன இருந்ததோட பிலால் முகமதோட பாக்ஸிங் வந்து ஜாக் டெல்லா மெடலினா கிட்ட இம்ப்ரூவ் ஆகி இருந்துச்சு. ஆனா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அவரை டாமினேட் பண்ண முடியல. ஜாக் டெல்லா மெடலினா இந்த மாதிரி ஃபைட் பண்ணுவாரு யாருமே எதிர்பார்க்கல. போறாரு, ஆங்கிள் கட் பண்றாரு, அந்த இடத்துல நிக்காம கட் பண்ணி ஒரு பச்சஸா த்ரோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் காம்பினேஷன் லெஃப்ட் ஹூக்க ஃபேக் காமிச்சு அந்த இடத்துல ட்ராப்ல மாட்ட வச்சு ரைட் கிராஸ் ஹிட் பண்ணுவாரு. அவர் டேக் டவுன் போற மாதிரி ஃபேக் எல்லாம் யூஸ் பண்ணுவாரு தெரியுமா ஜாக் டெல்லா மெடலினா. ஆக்சுவலி கம்ப்ளீட்டான டாமினன்ஸ் அந்த போட்டியில. ஷெல் கார்டு யூஸ் பண்றதுல வந்து சக்சஸ் எடுத்த ஒரே ஆள் ஜாக் டெல்லா மெடலினா மட்டும்தான். அவரும் பீட்டர் யான். ஆமா, ஏன்னா பீட்டர் ஹேன் கூட மெராப்ட மாட்டினாரு, நிறைய இடத்துல மாட்டினாரு. ஆனா வந்து இந்த கார்ட்ல, அதாவது ஆக்சுவலா ஷெல் கார்டுன்னு சொல்றதை விட மெக்சிகன் கார்டுன்னு சொல்றது நல்லது. நம்ம தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆக்சுவலா வந்து மெக்சிகன் கார்டுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல சக்சஸ். ஏன்னா மெக்சிகன் கார்டு பண்ணிக்கிட்டே டேக் டவுன் டிஃபெண்ட் பண்ற ஒரே ஆள் வந்து பாத்தீங்கன்னா ஜாக் மட்டும்தான். நீங்கள் பிலால் முகமது மேட்ச் நான் இன்னும் எகைன் பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். அது கரெக்டாக யூஸ் பண்ணுறாரு. பிலால் அவுட் ஸ்ட்ரைக் பண்ண காரணம் வந்து எகெயின் டேக் டவுன் ஃபியர் தான். பட் ஆனால் பிலாலோட பாக்ஸிங் நல்லா இம்ப்ரூவ் ஆகியிருக்கு. அந்த மேட்ச்சில் நம்ம நல்லா பார்க்க முடியும். ஏன் இப்போ ஹபீபோட டீமோட சேர்ந்து ட்ரெயின் பண்ணலன்னு தெரியல. ஆனால் ஹபீபோட டீமோட சேர்ந்து ட்ரெயின் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக டிஃபெண்ட் பண்ணியிருப்பாரு. மேபி அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த பஞ்சாயத்தா இருக்கலாம், யாரு வெல்டர்வெயிட் டைட்டில் அந்த மாதிரி. அது கூட ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும். ஏன்னா பிலால் இருக்கிறதுனால தான் இஸ்லாம் அக்காச்சோ ஒரு டிவிஷன் மேல வராம வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஏன்னா அவரோட ஆசை முதல்ல இருந்தே இருந்துச்சா யூஎஃப்சில டபுள் டிவிஷன் சாம்பியன் ஆகணும். அது பிலால் வந்து சாம்பியன் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஆசை எல்லாம் அப்படியே கனவா மாறி போயிட்டான். அதுக்கப்புறம் பிலால் தோத்ததுக்கு அப்புறம் சந்தோஷப்படட்டான் துக்கப்படட்டான்னு ஒரு ஸ்டேஜ்ல போய் இங்க வந்திருக்காரு. அவர் மேல வந்ததுனால ஈலியா டப்போரியா அவர்கிட்ட ஆக்சுவலி போட்டி போடலான்னு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவரும் இப்ப லைட் வெயிட் டிவிஷன் ஆண்டுட்டு இருக்காரு. ஆனா ஈலியா டப்போரியா சொல்லியிருக்காரு நான் இஸ்லாமா விட மாட்டேன், நான் வெல்டர்வெயிட் டிவிஷனுக்கு போவேன், 3 டிவிஷன் சாம்பியன் ஆவேன், என்னோட ஆசையை நான் நிறைவேற்றும் அப்படின்னு. அவர் ரொம்ப பயங்கரமான ஃபைட்டரா இருக்காரு. பண்ணல இலியா டப்போரியா பத்தி ஒரு தனியா வீடியோ தான் போடணுமே, நிறைய ப்ரூவ் பண்ணல அவரு. கண்டிப்பா அவரை பத்தி ஒரு தனியா வீடியோ போடணும். எல் மட்டாடோர்
இந்த உலகத்தை இவனுக்கு வேற ஆட வச்சிட்டாரு. கானர் மெக்ரேகருக்கு அடுத்தாதான் ஒரு புதிய ஏராவை நம்ம வந்து பார்த்திருக்கோம். அது ஈலியா டப்போரியோட ஏரா. ஏன்னா எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு ஃபைட்டர் ஜார்ஜியால இருந்து வருவாரு, வந்து எல்லாத்தையும் போட்டு அடிப்பாரு. அதுவும் அன்டிஃபினிட் ஃபைட்டர், டாகிஸ்தான் ஃபைட்டர்ஸ்க்கே ஒரு நைட்மேரா இருப்பாரு அப்படின்னு யாருங்க எதிர்பார்த்தோம் அந்த டைம்ல? யாருமே எதிர்பார்க்கல. எந்த மாதிரி நடக்கும்னு கண்டிப்பா சொல்ல முடியாது. ஆனா உங்களோட ப்ரெடிக்ஷன் என்னது இஸ்லாம் மக்காச்சோ இந்த போட்டியை வின் பண்றதுக்கு? இஸ்லாம் மக்காச்சோ என்ன பண்ணுன்னா ஜஸ்ட் ஸ்ட்ரைக்கிங்குள்ளே போக தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் ஒரு ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரைக்கர் மாதிரி கிடையாது ஜேடிஎம். நிறைய லூப்பிங் ஷாட்ஸ் இருக்கும், ஷார்ட்ஸ் எங்கேருந்து வர தெரியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இப்போ இஸ்லாம் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரைக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா இது சவுத் பவர் இருப்பாங்க இல்லை ஆர்த்தடாக்ஸாக இருப்பாங்க. பட் ஆனால் ஜாக் டெலா மேண்டலினா வந்து he can strike from anywhere. அதாவது ரெண்டு ஸ்டான்ஸ்லையுமே வந்து இவரால் ஸ்ட்ரைக் பண்ண முடியும். ஈவன் அவர் எந்த இப்போ வந்து பேக் ஸ்டெப் எடுத்து வச்சாலும் எங்கேருந்து ஷார்ட்ஸ் வருதுங்கிறது வந்து இஸ்லாமால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இஸ்லாம் ஒன்ஸ் நாக் அவுட் ஆனது வந்து அவர் வந்து ஒரு அதாவது அவரோட டனல் விஷன்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, நம்மளாம் ஒரு பர்டிகுலர் ஒரு அளவுக்கு தான் பார்க்க முடியும். அதுக்கு வேற இடத்துல இருந்து வர ஒரு எந்த ஆப்ஜெக்ட் நம்மளால பார்க்க முடியல. நம்ம விஷனுக்கு ஒரு பர்டிகுலர் இந்த ரீஜன் மட்டும் தான் கவர் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ஷாட் வந்ததால தான் இஸ்லாம் வந்து நாக் அவுட் ஆனது. ஜேடிஎம் அந்த மாதிரி ஷார்ட்ஸ் அடிக்கிறதுல எக்ஸ்பர்ட். ஓகே, அதனால வந்து இஸ்லாம் வந்து மோஸ்ட்லி கிளின்ச் பண்ண வேணாம். கிரவுண்ட் கண்ட்ரோல் கேவலமாக இருந்தாலும் பரவாயில்ல, கிரவுண்ட் கண்ட்ரோல் எடுத்து கிரவுண்டில் வச்சு கண்ட்ரோல் பண்ணுறது நல்லது. ஏன்னா இஸ்லாமோட டேக் டவுன் இப்போ 15 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட் மினிமம் 3 டேக் டவுன்ஸ் எடுப்பார். அதே மாதிரி கண்ட்ரோல் டைம் ஈச் ரவுண்டில் ஒன்ஸ் டேக் டவுன் எடுத்துட்டாருன்னா அந்த ரவுண்டோட 60% வந்து கண்ட்ரோல் பண்ணுவார். ஸோ வந்து இதை வந்து அட்லீஸ்ட் ஒரு 4 ரவுண்ட்ஸ் பண்ணால் மட்டும் போதும். இஸ்லாம் வந்து வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து 75% இருக்குது. ஸோ டோன்ட் டேக் ரிஸ்க். இஸ்லாம் வந்து ரிஸ்க் எடுக்காமல், ஏன்னா இப்போ இது ரெண்டு பேரில் யாருக்கு வந்து இந்த மேட்ச்சில் வந்து த்ரெட் இருக்குது, அதாவது பார்த்தீங்கன்னா ஆபத்து இருக்குன்னு பார்த்தா இஸ்லாமுக்கு தான் ஆபத்து இருக்குது. வெயிட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா அவர் வெயிட் கெயின் பண்ணிட்டு வந்துட்டார், கிரியேட்டின்லாம் எடுத்துருக்காரு, அது வேற மேட்டர். ஏன்னா மசில் மாஸ் போட்டுருக்கலாம், பட் ஆனால் வந்து உங்களோட மசில் மெமரி, நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் ப்ளஸ் இதெல்லாம் வந்து இந்த ரிஃப்ளெக்ஸ் ரியாக்ஷன் டைம் இதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் பில்ட் பண்ண முடியாது. மேபி அவர் வந்து வெல்டர் வெயிட்ஸ் கூட ட்ரைன் பண்ணியிருக்கலாம், ப்ரீவியஸாக ட்ரைன் பண்ணியிருக்கலாம். ஸோ அதை வச்சு கூட ஆனால் இப்போ வந்து சமாளிக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் வந்து இந்த ஷார்ட் டைமில் பில்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும், கை கொடுக்குன்னு நினச்சா கை கொடுக்காது. அதுக்காக வந்து லோவர் வெயிட் கிளாஸில் உள்ளவங்க வந்து ஹையர் வெயிட் கிளாஸ் அடிக்க முடியாது அப்படிலாம் கிடையாது. டான் ஊக்கர் போயிட்டு அர்னால்ட் ஆடன்ட்டு எவ்வளோ மொக்கையாக நாக் அவுட் ஆனான்னு தெரியல. ஆமாம், அதே மாதிரி டிஜே டெலிஷாவும் போயிட்டு ஹென்ரி சேகுடா கிட்ட நாக் அவுட் ஆனது, அந்த மாதிரி நிறைய இருக்குது. என்ன வேணால் நடக்கலாம், பட் ஆனால் வந்து இஸ்லாம் ஸ்ட்ரைக் பண்ண விரும்பக்கூடாது. அது அவருக்கே பெரிய தெட்டா மாறிடும். அதுக்காக இஸ்லாமோட ஸ்ட்ரைக்கும் நம்ம வந்து அண்ட்ரைட் பண்ணக்கூடாது, அதுக்கு ஓவர் ரேட்டும் பண்ணக்கூடாது. அவரோட ஸ்ட்ரைக்கிங் தான் இப்போ இருக்கிற எலைட்டான ஸ்ட்ரைக்கிங் அப்படிலாம் கிடையாது. அவர் நாக் அவுட் பண்ணது யாரை பண்ணியிருக்காரு இது வரைக்கும்? வால்கனோஸ்கி மட்டும்தான். வால்கனோஸ்கியோட ஹைட்னா இவரோட ஹைட் என்ன? வால்கனோஸ்கியோட ஹைட்னா இவரோட ஹைட் என்ன யோசிச்சு பாருங்க. இவர் பாடிக்கு எய்ம் பண்ணாலே ஹெட்ல போய் மாட்டோம். அது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபைட்ல ஒரு கிளியரான டாமினன்ஸா வால்கனோஸ்கி கிட்ட இருந்து பார்த்தோம். வால்கனோஸ்கி எப்படி வெயிட் கட் பண்ணிட்டு வந்தாரோ அந்த நேரத்துல தான் வந்து இது பெரிய பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா வால்கனோஸ்கி அன்னைக்கு வெயிட் கட் பண்ணாம வந்திருந்தாருன்னா இந்த மாதிரி ஆயிருக்காது அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா இஸ்லாம் வந்து ஒரு 3-4 கேம்ப்ல இருந்திருப்பாரு வால்கனோஸ்கி செகண்ட் மேட்ச்க்கு முன்னாடி. சார்ல்ஸ்க்கு தானே நடந்துச்சு, சார்லஸ் தானே அந்த கேம்ப்ல இருந்திருப்பாரு. ஆனா வால்கனோஸ்கி டக்குன்னு ஒரு 10 days நோட்டீஸா என்னன்னு தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை. 10 days நோட்டீஸ்ல என்ன பண்ண முடியும்? வெயிட் கட்டுக்கே போயிடும். வெயிட் கட் இருக்கு, டிராவல் இருக்கு, மீடியா டே இருக்கு. ஸோ இவ்வளோ இருக்கும் போது வந்து ப்ரிப்பேர் ஆக முடியாது. லாஸ்ட் மேட்ச்ல ப்ரிப்பேர் ஆனதால வந்து இதை வச்சு பண்ண முடியும். ஏன்னா
இஸ்லாம் ஸ்டடி பண்ணுறதுக்கு சான்ஸ் இருந்துச்சு, டைம் இருந்துச்சு வால்கனோஸ்கி. பட் வால்கனோஸ்கி டைம் கிடையாது. அதே மாதிரி டீஹைட்ரேஷன், ட்ராவல், லேக் ஆஃப் ப்ரிப்பரேஷன் எல்லாம் சேர்ந்து தான் அந்த ஃபினிஷை கொடுத்துச்சு. ஸோ என்னுடைய சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாம் வந்து இந்த போட்டியை வின் பண்ணதுக்கு அவர் வந்து பொறுமையா கொஞ்சம் அப்படியே ப்ரெஷர் போட்டு மெதுவா உள்ள போய் அதுக்கப்புறம் ஜாக்கை பிடிச்சு டேக் டவுன் எடுத்து கிரவுண்ட் கண்ட்ரோல் பண்ணி முதல் சுற்று இல்ல 2வது சுற்றுல பினிஷ் பண்ணிட்டாருன்னா ஓகே. டெசிஷன் வரைக்கும் கொண்டு போனாருன்னா இஸ்லாம் வின் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுவும் டாப் பொசிஷன் அவருக்கு கிடைச்சாலுமே ஜாக் வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்கிராம்பிள் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பிலாலுக்கு டாப் பொசிஷன் கிடைச்சிச்சு அந்த போட்டியில. கிடைச்சதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அவர் எவ்வளவு அருமையா அவர் அப்படியே தள்ளி போனா அப்படின்னு சொல்லிட்டு பண்ற மாதிரி தான் அவர் அப்படியே அவர் ஓவருக்கு போட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி பேக் கண்ட்ரோல் எடுத்து அவர் டாமினேட் பண்ற மாதிரி பண்ணாரு தெரியுமா. டைரக்ட் அப்புறம் ஸ்டாண்ட் அப் வந்துட்டாரு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லான ஃபைட்டர் தான் ஜாக் டெல்லா மெடலினா. கிட்டத்தட்ட அவரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான ரெஸ்லரை தோற்கடிக்கல. அவரு எலிட் பேஸ் எலிட் இஸ்லாம் மாதிரி தான். ஆமா, கிட்டத்தட்ட இஸ்லாம் மாதிரி தான். எலிட் ரெஸ்லிங் பேஸ் பேக்ரவுண்ட்ல ஃபைட்டர் தான் பிலால் முகமது. அவரு என்ன ஒரு டாமினேட் காமிச்சாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலி எல்லாருமே ஆடிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ரெஸ்லர், ஒரு ஃபைட்டரை, ஒரு ரெஸ்லரை இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கரும் தோற்கடிக்க முடியுமா அப்படின்னு எல்லாருமே கிட்டத்தட்ட ஆடி போயிட்டாங்க அன்னைக்கு. அந்த அளவுக்கு ஒரு கிளீனான அவர் வந்து ஒரு பஞ்சஸ்க்கு அப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா அதே இடத்துல நிக்க மாட்டாரு. ஃபேக் யூஸ் பண்ணுவாரு. எல்லாமே ஆக்சுவலி ஒரு கம்ப்ளீட் மிக்ஸ் மார்ஷல் ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுவோம் அது மாதிரி பண்ணுவாரு. கிரவுண்ட் கேம்ல வந்து டிஃபென்ஸ் மட்டும் தான் அவர்கிட்ட இருக்குது. அதை தாண்டிட்டு ஒரு சப்மிஷன்லயும் வின் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம அவரோட ப்ரொஃபஷனல் ரெக்கார்ட் நம்ம பார்த்திருக்கோம். ஸ்டார்டிங் 2 ஃபைட் தோத்து போயிட்டாரு. தோத்ததுக்கு அப்புறம் கண்டினியூ வின் தாங்க. அந்த வின் வந்து அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட UFC டைட்டில் வரைக்கும் கண்டினியூ இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஃபைட்டரை நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா நிறைய ஃபைட்டர்ஸ் வந்து தோத்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய ஹோப்பே விட்டுருவாங்க. என்ன பண்ண இதுக்கப்புறம் நம்மளால ஃபைட்டிங் பண்ண முடியாது, ஃபைட்டிங் கரியர்ல நம்மளுக்கு அவ்வளோ பெரிய சக்சஸ் கிடையாது அப்படின்னு. ஆனா ஜாக் டெல்லா மெடலினா அதை தப்பா நிரூபிச்சு தான் எந்த அளவுக்கு வந்திருக்காரு பாருங்க. அது இவ்வளவு எங்கான ஏஜ்ல வெல்டர்வெயிட் டிவிஷனுக்கே சாம்பியன் ஆயிருக்காரு. இவங்களோட இந்த கிராப்ளிங் டிஃபென்ஸ் எப்படி இப்படி இம்ப்ரூவ் ஆச்சுன்னா அதுக்கு ஒரே ஒரு மேன் தான் காரணம். அது யாருன்னு உங்களுக்கும் தெரியும். ஆஸ்திரேலியன் கிரவுண்ட் கராட்டே எக்ஸ்பர்ட் ட்ரைக் ஜோன்ஸ் தான் காரணம். ஏன்னா இப்போ வால்கனோஸ்கி வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபேஸ் பண்ணது ஒன்றும் பெரிய லைட் கிராப்லர்ஸ்ல யாரையும் ஃபேஸ் பண்ணல. பட் அவர் எப்படி பிரையன் ஆர்டெகா வந்து ஒரு பிஜேஜே தானே. பிஜேஜே ஒரு அத்லெட் தானே. அவர் வந்து ஒரு இந்த ஸ்கிராம்பிளோ இல்லை ஹை லெவல் ரெஸ்லிங் ப்ரெஷரோ எதுவும் பண்ண மாட்டார்ல. இவர் நம்ம இஸ்லாமா கூட அவரை போட்டு கொளுத்துனாரு. ஆமா, அந்த முய்தாய் ஸ்வீப்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்க முடியல. என்ன ரீசன்னா ட்ரைக் ஜோன்ஸ் வந்து இஸ்லாம் சைஸ் இருப்பாரு. இஸ்லாமோட பெருசாக கூட வாய்ப்பு இருக்கு. ட்ரைக் ஜோன்ஸ் யாருன்னு தெரியும். வேர்ல்டோட 2nd பெஸ்ட் கிராப்லர். வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் பெஸ்ட் கிராப்லர்னு பார்த்தீங்கன்னா ரயன் கார்டன். ஸோ வந்து ஒரு நல்ல ஒரு கிராப்லர் வந்து இவங்க கேம்ப்ல இருக்காங்க. அதாவது வால்கனோஸ்கோட கேம்ப்லயும் இருந்தாரு, ஜேடிஎம்மோட கேம்ப்லயும் இருக்காரு. அதுவும் அவர் வந்து இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா தானே முன் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களே ஒரு சில பேர், அந்த மாதிரி வந்து ஜேடிஎம்க்கு வந்து ட்ரைக் ஜோன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு வித்தவுட் கெட்டிங் பெய்ட். பேமெண்ட் வேணான்னு சொல்லிட்டு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அவர் நிறைய ட்ரோல் பண்ற டகஸ்தானிஸ் எல்லாம் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. இந்த இஸ்லாம் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பார்ல எப்பயுமே. எனக்கு தகிஸ்தானி ஃபைட்டர்ஸ் பிடிச்சது காரணம் என்னன்னா அவங்க கிட்ட இருக்கிற அந்த டிசிப்ளின் தான். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ட்ரைனிங் பேக் டு பேக் பண்ணிட்டு இருப்பாங்க. தோல்வியா இருக்கட்டும் வெற்றியா இருக்கட்டும் அதை கரெக்டா பண்ணிட்டு ஒரு எம்எம்ஏக்கு என்ன டிசிப்ளின் தேவையோ அந்த டிசிப்ளின் வந்து அவங்க கிட்ட அதிகமா இருக்கு. அதனால எனக்கு வந்து அவங்க பிடிச்ச காரணம் என்னன்னா அதுதான். ஆனா சில பேர் எம்எம்ஏ தெரியாத நிறைய ஃபைட்டர்ஸ் வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலி ஒரு டெக்னிக்கல் சைட்ல இருந்து பார்த்தோம்னா பாகிஸ்தானி ஃபைட்டர்ஸ் வந்து ரெஸ்லிங்ல ஆசம் கம்ப்ளீட்டா நம்ம சொல்ல முடியாது, அவங்க கிட்ட எந்த ஒரு மைனஸுமே இல்லை அப்படின்னு. ஆனா ஸ்ட்ரைக்கிங்னு வரும்போது கொஞ்சம் வந்து பிரச்சனை அவங்க கிட்ட இருக்குது. ஆனா இருந்தாலுமே சமாளிச்சு அவங்க வந்து கிரவுண்டுக்கு கொண்டு போய்
ஃபினிஷ் பண்ணி வின் பண்ணிடுவாங்க. எனக்கு அதனால கபீப், எனக்கு அந்த ஃபைட்டர்ஸ, டகிஸ்தானி ஃபைட்டர்ஸ ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி அவங்க கிட்ட இருக்க டிசிப்ளின், ஏன்னா எம்எம்ஏ மட்டும் இல்ல, இந்த உலகத்துல எந்த ஸ்போர்ட்ஸ்னாலும் எடுத்துக்காங்க, எந்த ஸ்போர்ட்ஸ்லயும் நம்மளுக்கு வந்து சாதிக்கணும்னா டிசிப்ளின் ஒரு விஷயம் வரும். அதனால தான் ஹபீப் சொல்றதை அப்படியே நான் ஃபாலோ பண்ணுவேன். அவர் சொல்றதெல்லாம் நிறைய பாட்காஸ்ட் எல்லாம் கேட்பேன். பட் இந்த தடவை இந்த டிசிப்ளின் ஒர்க் ஆகும், அது உண்மைதான். ஆனா இது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கும் போது டகிஸ்தானி மக்களுக்கு. ஏன்னா கண்டினியூஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ டகிஸ்தானி ஃபைட்டர்ஸ்க்கு ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டே இருக்குது ஸ்ட்ரைக்கர் கிட்ட. பவுல் யூஜ் கூட எந்த அளவுக்கு உஸ்மான வந்து டாமினேட் பண்ணாரு பார்த்தோம். மற்றும் அது மட்டும் இல்லாம மெராப் வந்து தோற்கடிச்சாரு உமார் நூர்மகதோவை. பால் ஹியூக்ஸும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜேடிஎம் மாதிரி தான் ஸ்ட்ரைக்கிங், ரெண்டு பேருமே கொஞ்சம் சிமிலரா தான் இருக்கும். அவர் ஆர்த்தடாக்ஸ், பட் ஆனா இவர் கொஞ்சம் கிக் யூஸ் பண்ணுவாரு, அவருக்கு கொஞ்சம் கிக் கம்மியா யூஸ் பண்றாரு. கிட்டத்தட்ட சிமிலர் ஸ்டைல் தான். உஸ்மான் கூட கொஞ்சம் பெட்டர் ஸ்ட்ரைக்கர் இஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது. பட் ஆனா வந்து அவரே வந்து பால் ஹியூக்ஸ் கிட்ட தண்டாருனாரு, பார்த்திருப்பீங்க. ஆமா, அது பல பேர் சொல்றாங்க பயாஸ்ட் டிசிஷன், இவன்னா பால் ஹியூக்ஸ் வின் பண்ண அப்படிங்கிறாங்க. பட் ஆனா என்னன்னு தெரியல. இன்னொன்று என்னன்னா, இப்போ இவங்க டகஸ்தானிஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட அந்த இந்த அளவுக்கு ஒரு காம்பட் நாலேஜுக்கு காரணம் அமெச்சூர். நம்ம இந்தியாலேயோ இல்லை மற்ற கண்ட்ரிலேயோ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோ ஆகுறாங்கன்னா ஒரு நிமிஷம் ஒரு 5-6 அமெச்சூர் போட்டிருப்பாங்க கரெக்டாக. அவங்க 300+ அமெச்சூர் போட்டிருப்பாங்க டகஸ்தானிஸ். இஸ்லாம்ல பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு மேக்ஸிமம் 300 அமெச்சூர் போட்டிருப்போம். அதுக்கப்புறம் தான் வந்து ப்ரோக்குள்ள இறங்குறாங்க. ஸோ அதுதான் அவங்களோட எந்த அளவுக்கான ஒரு கிராப்ளிங் டாமினன்ஸ்க்கும் ஓவரால் டாமினன்ஸ்க்கும் காரணமே அதுதான். பட் ஆனால் அது இந்த டைம் ஒர்க் ஆகுமாங்கிறது தான் டவுட்டு. எனக்கும் அதே டவுட் தான். ஏன்னா இது ஏதோ ஒரு ஸ்ட்ரைக்கரை தோற்கடிச்சிட்டு சாம்பியன் ஆனார்னா பரவாயில்ல, ஜாக் டெல்லா மெடலினா. அவர் வந்து தோற்கடிச்சது மிகப்பெரிய ஒரு எலீட் லெவல் ரெஸ்லரை. அதனால என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. ஆங்கிள் கட் நல்லா பண்ணுவாரு. ஒரு எம்எம்ஏக்கு எந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரைக்கிங் வேணுமோ அந்த மாதிரியான ஸ்ட்ரைக்கிங்குமே இவர்கிட்ட இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. மேடிசன் ஸ்கொயர் கார்டன்ல நடக்க போகுது இந்த போட்டி, நியூயார்க் யூஎஸ்ல 8:30 மணிக்கு நம்ம இந்தியன் டைமிங்ல காலையில 8:30 மணிக்கு ஆரம்பிக்குது. சண்டே அன்னைக்கு நவம்பர் 16ஆம் தேதி பயங்கரமான போட்டியா இருக்க போகுது. யாரு வின் பண்ண போறா அப்படின்னு நீங்க நினைக்கீங்க? இஸ்லாமா இல்ல ஜாக் டெல்லா மெடலினாவா? இது எல்லா மேட்சும் நான் சொல்ற மாதிரி தான், ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா என்ன வேணா நடக்கலாம். ஈவன் இஸ்லாம் நாக் அவுட் ஆக சான்ஸ் இருக்கு. எனக்கும் அதே மாதிரி தான் தோணுது. சான்ஸ் இருக்கு. என்னதான் கிரைக் ஜோன்ஸ் வந்து ரொம்ப நாளா இப்ப இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும் ரொம்ப நாள் ஒரு விஷயம் நடக்காது ப்ரோ. ஏன்னா வந்து டகஸ்தானிஸ் இவ்வளோ டாமினேட் பண்ணாங்க, டகஸ்தானிஸ் இவ்வளோ நாள் டாமினேட் பண்ணாங்க. பட் ஆனால் எவ்வளோ நாள் டாமினேட் பண்ண முடிஞ்சது? அவங்களுக்கு ஒரு த்ரெட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சு. இல்லை ஜார்ஜியன் சைட்லேருந்து வந்துச்சு, அப்புறம் ஆஸ்திரேலியன் சைட்லேருந்து வந்துச்சு. ஒரு கட்டத்தில் அவங்களாலையும் அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியல. இப்போ மெராப் வந்து உமாரை பீட் பண்ணதாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு எண்ட் இருக்கும். இப்போ கிரைக் ஜோன்ஸ் சொல்லி கொடுக்கறத பீட் பண்ணுறதுக்கு அவங்க யாரையாச்சும் இப்போ இந்த கேம்ப்ல கூட சடோலியோ இருந்த மாதிரி தெரிஞ்சுது. ஏன்னா கானாவோட சடோலியோ ப்ளஸ் வந்து ஹபீப் பேசின ஒரு போஸ்ட் வந்து பார்த்துருப்பேன். சடோலியோ யாருன்னா ரஷ்யாவோட ஒலிம்பிக் ரெஸ்லர். நான் பார்க்கல. ஸோ அந்த மாதிரி வந்து இவங்க இப்போ கிரைக் ஜோன்ஸை கூப்பிட்ட மாதிரி அவங்க யாரையும் கூப்பிட்டுருக்க மாட்டாங்களா? ஸோ அந்த மாதிரி அவங்க ஏதாச்சும் அதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க. அவங்க நம்ம யோசிக்கிற அளவு கூட யோசிக்காமல் இருப்பாங்களான்னு. ஸோ வந்து ஒன்று ஜேடிஎம் சப்மிட் ஆக சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா எல்லாத்துக்குமே சான்ஸ் இருக்குது ப்ரோ. இஸ்லாம் ஆகடாக சான்ஸ் இருக்குது, ஜேடிஎம் சப்மிட் ஆக சான்ஸ் இருக்குது, ஜஸ்ட் அப்போ அவுட் ஸ்ட்ரைக் பண்ணி ஜேடிஎம் வின் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது, இஸ்லாம் கிரவுண்ட் கண்ட்ரோலில் வின் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஆனால் என்ன நடந்தாலும் இஸ்லாம் இன்கேஸ் வின் பண்ணார்னா அதுக்கப்புறம் வர த்ரெட்ஸ்லாம் ஈஸி. எக்ஸப்ட் ஷவுகத் ரஹ்மானோவ், கார்லோஸ் பேரஸை முடிக்க முடியும் இஸ்லாமால முடிக்க முடியுமா கார்லோஸ் பேரஸ்? ஏன்னா அவ்வளோ பெரிய இது இல்லைல்ல அவர்கிட்ட, டேக் டவுன் டிஃபென்ஸ் இல்லைல்ல, ஈஸியாக டேக் டவுன் பண்ணிட முடியல இஸ்லாமால. இஸ்லாமுக்கு அப்போ பெரிய பிரச்சனையா இருக்கும் போது இந்த வெல்டர் வெயிட்ல ஈவன் அவர் அப்படி சாம்பியன் ஆயிட்டார்னா இஸ்லாமுக்கு பெரிய பிரச்சனையா இருக்க போறது 2 ஃபைட்டர் எனக்கு தெரிஞ்ச நான் சொல்றேன்.
ஒன்னு ஷாவ்காத் ராக்மனோ, கண்டிப்பா இன்னொன்னு இயன் மச்சாடோ கேரி, இன்னொருத்தர் ஷான் பிராடி. சான்ஸ் இருக்கு. ஷான் பிராடி சான்ஸ் இருக்கு. அதுக்குள்ள இஸ்லாமோட கான்ட்ராக்ட் முடிஞ்சிடும். மூணே மேட்ச் தான் இருக்கு. இது சேர்த்து 3 மேட்ச் இருக்கால, இது சேர்க்காம 3 மேட்ச் இருக்கான்னு தெரியல. ஆனா கம்பேரபிளி ஜேடிஎம் இஸ் த பிக் த்ரெட். மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது ஜேடிஎம் தான் இருக்கிறது பெரிய த்ரெட்டு. ஏன்னா இயான் கேரி ஷவுக்கத்தை டேக் டவுன் பண்ணார், பார்த்துருப்பீங்க. ஆமா, அது நம்மளால மறக்க முடியாது. அவர் வந்து அந்த ஃபைட்டர் வந்து பாத்தீங்கன்னா இயன் மச்சாடோ கேரி டெக்னிக்கலியும் சூப்பரா இருக்காரு. ஸ்ட்ரைக்கிங்ல எலிட் லெவல் ஸ்ட்ரைக்கிங் இவர்கிட்ட இருக்குது. கிரவுண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஷவுகாத் ரஹ்மானோவ பேக் கண்ட்ரோல் எடுத்திருக்காருங்க. யாராலுமே ஆக்சுவலி நம்ப முடியாது இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணிருக்காரு இயன் மச்சாடோ கேரி. ஸோ வந்து இஸ்லாம் வின் பண்ணாலும் அடி கன்ஃபார்ம் தான், வின் பண்ணனாலும் அடி கன்ஃபார்ம் தான். அதே மாதிரி ஜேடிஎம் வந்து இஸ்லாம் மாதிரி ஒரு ஆளை பண்ண சான்ஸ் இருக்கு. பட் ஆனால் ஜேடிஎம்மால ஒரு இயான் கேரி மாதிரி ஆளுங்க கிட்ட பண்ண முடியாது. ஏன்னா டிஸ்டன்ஸை க்ளோஸ் பண்ணும். இயான் கேரி வந்து கார்லோஸ் பேட்டர்ஸே டிஸ்டன்ஸை க்ளோஸ் பண்ண விடல, ஸ்னைப்பரே டிஸ்டன்ஸை க்ளோஸ் பண்ண விடல. அப்படி இருக்கும்போது ஜேடிஎம்மாலாம் வந்து இயான் கேரி கிட்ட பண்ண முடியுமாங்கிறது டவுட்டு. ஏன்னா கிட்டத்தட்ட இது எப்படி அது பண்ண முடியும் அப்படி இப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். பட் ஆனால் வந்து ஸ்டைல்ஸ் மேக்ஸ் ஃபைட்ஸ். இந்த ஸ்டைல் கூட கம்பைன் ஆனால் அது ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அதே வேறு ஸ்டைலோட கம்பைன் ஆகும்போது வேறு ரிசல்ட் கொடுக்கும். அதனால தான் எம்எம்ஏ கால்குலேஷன் ஒர்க் ஆக மாட்டேங்குது. எல்லா ஸ்டைலுக்கும் ஒரு தோல்வின்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த மாதிரி இந்த ஸ்டைல் அந்த ஸ்டைல தோற்கடிச்சிடும், அந்த ஸ்டைல் இந்த ஸ்டைல தோற்கடிச்சிடும். அதே மாதிரி ஏன்னா இது எம்எம்ஏ கண்டிப்பா நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். டஸ்டினால மேக்ஸை ஃபினிஷ் பண்ண முடியும், மேக்ஸால கெய்ச்சியை ஃபினிஷ் பண்ண முடியும், கெய்ச்சியால டஸ்டினை ஃபினிஷ் பண்ண முடியும். அதே திருப்பி அதே சர்க்கிள்லேயே வரும். அது வந்து ஒரு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இவனை ஃபினிஷ் பண்ணா இவனை ஃபினிஷ் பண்ணுறானே எப்படி, அது மாதிரி வந்து எம்எம் மேட்ச் ஒர்க் ஆகாது. ஏன்னா ஸ்டைல் தான், இந்த ஸ்டைல் இந்த ஸ்டைலை பீட் பண்ணுற மாதிரி தான் நடக்கும். அது சில நேரத்தில் வந்து அவங்க ட்ரெயின் ஆகியிருப்பாங்க. எண்ட் ஆஃப் த டே யார் நல்லா ட்ரெயின் பண்ணிருக்காங்களோ அவங்க வின் பண்ணுவாங்க ப்ரோ. எக்ஸாம்பிள் பீட்டர் யான் வந்து கோரி சாண்டகனை தோற்கடிச்சாரு. கோரி சாண்டகன் பாத்தீங்கன்னா மார்லன் வியராவை தோற்கடிச்சிருக்காரு. மார்லன் வியரா வந்து பாத்தீங்கன்னா ஷானா மெல்லியை தோற்கடிச்சாரு. இவங்க எப்படி 4 சர்க்கிள்ல சுத்திக்கிட்டு இருந்தாங்க ஒரு டைம்ல. அந்த மாதிரி ஒரு ஸ்டைல தோற்கடிக்கும், இந்த ஸ்டைல் அந்த ஸ்டைல தோற்கடிக்கும். அதே மாதிரி நம்மளால ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஸோ இஸ்லாமோட பேடஸ்ட் மேட்ச்அப்னா ஜேடிஎம் தான் வெல்டர் வெயிட் டிவிஷனில். மற்றவங்க யாருமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் இஸ்லாமோட மிஸ்டேக்ஸ் எல்லாத்துக்கும் ஜேடிஎம்கிட்ட சொல்யூஷன் இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் மாதிரி தெரியுது. பட் ஆனால் நான் 50-50 தான். இது இஸ்லாம் வின் பண்ண சான்ஸ் இருக்கு, ஜேடிஎம் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. ஸோ எல்லா மேட்ச்மே எக்ஸப்ட் லியான் எட்வர்ட்ஸ், கார்லஸ் பிராட்டஸ் தவிர பட் எல்லா மேட்ச்மே வந்து 50-50 தான் நான் வந்து சொல்லுவேன். யாரும் இருக்கேன். ஏன் வந்து அது மட்டும்னா பிராட்டஸ் ஃபினிஷ் பண்ண சான்ஸ் இருக்கு எட்வர்ட்ஸை, பட் எட்வர்ட்ஸால ஃபினிஷ் பண்ண சான்ஸ் கிடையாது. ஓகே, இதில் உங்களுக்கு சந்தேகங்கள் பிடிக்காத விஷயங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் என்ன சொல்லுங்க ப்ரோ. மக்களே, இந்த போட்டியில அப்படி யாரு வின் பண்ணுவா அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா எப்படி வின் பண்ணுவாங்க அப்படின்னு. அது வரைக்கும் மீண்டும் நாங்க சந்திக்கும். தில்லை ப்ரோ, உங்களையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலி உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமான விஷயம். இவ்வளவு நாள எங்க இருக்கீங்க என்ன யாது அப்படின்னு உங்களை கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு பெரிய பிரச்சனை ஆயிட்டு. அதுக்காக உங்களை கடத்தி ஒரு ரூம்ல வச்சிருக்கோம், அதை வெளியில சொல்லாதீங்க. ஆக்சுவலி அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அவர் இடத்துல இருக்காரு. இன்னைக்கு வாரீங்களா இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதால அவரும் அக்செப்ட் பண்ணிட்டு இன்னைக்கு இது வரைக்கும் டைம் கொடுத்திருக்காரு. சோ அடுத்த பாட்காஸ்ட்ல நம்ம சந்திக்கலாம் மீண்டும். வணக்கம் மக்களே, தேங்க்யூ. பாட்காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நாங்க எப்ப பிளான் பண்ணோம்னா இஸ்லாமுக்கு அர்மானுக்கு பிளான் பண்ணது, இஸ்லாமுக்கு ஜேடிஎம்க்கு பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 9 மாசம் ஆயிட்டு. ஆமா. ஸோ ஓகே, ஏதாச்சும் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்ல பண்ணுங்க. இந்த பாட்காஸ்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்கள் 2 பேரோட சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க சொல்லலாம். ஓகே, see you at the next video. தேங்க்யூ மக்களே, வணக்கம். திரும்ப நம்ம மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோல. அது வரைக்கும் பாய். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.